அறம் தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க அறக்கட்டளை அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜய்யா அவர்களின் உரையை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உயர்வள்ளுவம் வள்ளுவ நிர்வாகம் 269வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். அறநெறியை வகுத்து தந்து நம்மை எல்லாம் வாழ்விக்கிற வள்ளுவக் கடவுளார் திருவடிகளை உச்சியில் சூட்டி மகிழ்வெய்துகிறேன். வள்ளுவருடைய ஆழம் மிகுந்த குறள்களுக்கு மிக நுட்பமான உரை செய்து நமக்கு அறப்பாடம் நடத்துகிற பரிமேலழகர் திருவடிகளை போற்றி மகிழ்கின்றேன். இந்த நூல்களிலே ஆர்வத்தையும் அறிவையும் தந்து அருளிய ஆசிரியர்கள் திருவடிகளை மனவுவப்போடு வணங்குகின்றேன். திருக்குறளை நாம் எல்லோரும் பயில்வதற்காக உயர் வள்ளுவம் என்கின்ற இந்த அமைப்பை ஆரம்பித்து இத்தனை பேரையும் ஈர்த்து வைத்திருக்கக்கூடிய இளையோருக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் என்றைக்கும் உரித்தாகட்டும். அதுபோலவே இந்த சங்கமத்தில் இணைந்து திருக்குறளை கற்போம், அறத்தை கடைப்பிடிப்போம் என்கின்ற உணர்வோடு கூடியிருக்கிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவு சார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மாதம் ஒரு தரம் வகுப்பு கூடப்பட்டாலும் இந்த சங்கமத்தை மறந்து போகாமல் இந்த விடிகாலை நேரத்திலே வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, பரிமேலழகரும் நன்றி கடன் பட்டிருக்கிறார், வள்ளுவரும் நன்றி கடன் பட்டிருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் தந்த சொத்தை சரியான வகையில் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள்தான். ஆகவே தம் சொத்து சரியான வகையில் பயன்படுத்த உதவுகிறவர்கள் மேலே அவர்கள் நன்றி உணர்ச்சியோடு தான் இருப்பார்கள். அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று நினைத்து வாழ்த்துகிறேன். தொகுப்புரைகள் செய்த 2 பேரும் மிக அருமையாக செய்தார்கள். படிக்க எங்கள் எல்லோருக்கும் ஆசை நிறைய இருக்கிறது. ரொம்ப லேட்டாக வந்திருக்கிறது. படிக்கிற காலத்தை இழந்து விட்டோம். ஆகவே வேகமாக படிக்க வேண்டும் என்ற விருப்போடு நாம் எல்லோரும் இருப்பது தெரிகிறது. அதனாலே தொகுப்புரைகளை எல்லாம் சுருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். சொல்லப்பட்ட தொகுப்புரைகளை கேட்டு நான் உண்மையிலே மகிழ்ந்தேன். இந்த தொகுப்புரைகளை சொல்கிற பொழுது நான் படிக்கிறேன், அதுதான் உண்மை. இது எனக்கு நடத்துகிற வகுப்பு போலதான் நான் தொகுப்புரைகளை நினைப்பதுண்டு. இதை நான் விளையாட்டாக சொல்லவில்லை. ஏனென்றால் எனக்கு அண்மை காலமாக ஞாபக மறதி எக்கச்சக்கமாக வந்துவிட்டது. உங்களுக்கு சொல்லுகிற குறள் தாண்டி அடுத்த குறளுக்கு போனால் முதல் குறள் என்ன சொன்னேன் என்று மறந்து போவேன். உங்களிலே பல பேர் 340வது குறளிலே என்று நீங்கள் தொடங்குகிற பொழுதே எனக்கு அதென்ன குறள் என்று வியப்புத்தான் ஏற்படுவது வழக்கம். அப்படி இருக்கிற காரணத்தினாலே இந்த தொகுப்புரை எனக்கு ஒவ்வொரு முறையும் திருக்குறளை முழுமையாக பார்க்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொருவரும் தொகுப்புரை செய்கிற பொழுது தங்கள் அறிவாளத்தை காட்டி அந்த தொகுப்புரையை செய்கிறார்கள். இன்றைக்கும் சகோதரரும் சகோதரி அவர்களும் அவ்வளவு நுட்பமாக தொகுப்புரை வழங்கினார்கள். நேரத்தின் அருமை காரணமாக கொஞ்சம் எங்களுக்கு இது நேரம் கூடி போய்விட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. இருக்கிற நேரத்தை எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்த வேண்டும் என்ற நினைப்பினாலே தான் அது ஏற்படுகிறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்கினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
அந்த குரலை மனதிலே வைத்து இந்த தொகுப்புரையினுடைய பயன்பாட்டை நீங்கள் எல்லோரும் அடைய வேண்டும் என்று கேட்கிறேன். சிரமப்பட்டு ஆயத்தப்படுத்தி அந்த தொகுப்புரை செய்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அறத்துப்பாலிலே ஆரம்பித்து பொருட்பாலுக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். நேரத்தின் அருமை காரணமாகவும் ஏற்கனவே தொகுப்புரைகள் கொஞ்சம் சவுண்ட போட்டுங்க. ஏற்கனவே தொகுப்புரைகள் செய்தவர்கள் தெளிவுபட குரல் முழுவதையும் ஒரு படம் பிடித்து காட்டிவிட்டபடியால் கொஞ்சம் வேகமாக இன்றைய அதிகாரத்துக்குள்ளே நுழையலாம் என்று ஆசைப்படுகிறேன். அறத்துப்பாலை நாளியலையும் ஓரளவு கடந்து வந்திருக்கிறோம். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். அதற்கடுத்ததாக பொருட்பாலை தொடங்குகிறார். பொருட்பால் என்பது பொருள் வரவு உண்டாக்குகிற நிர்வாகம் பற்றி சொல்வது என்று நான் உங்களுக்கு முன்னமும் சொல்லியிருக்கிறேன். பொருள் எப்படி அறமாகும் என்ற கேள்வி எழுந்தால் இல்லறம் நடத்துவதற்கு பொருளும் இன்பமும் அவசியம். பொருள் இல்லாவிட்டால் இல்லறம் நடத்த முடியாது, இன்பம் இல்லாவிட்டால் இல்லறம் சுவைக்காது. ஆகவே பொருட்பாலும் அறத்தின் கூறாக கருதப்படுகிற ஒன்று. இதுவும் நான் முன்பு சொன்னதுதான். இந்த நிர்வாகத்தை 3 இயல்களாக பிரித்து கொண்டு வள்ளுவர் சொல்லுகிறார். அதிலே முதல் அரசியல், அடுத்தது அங்கவியல், மூன்றாவது ஒளிவியல். அரசன் பற்றிய, அதாவது நிர்வாக தலைவனுடைய செய்திகளை எல்லாம் தொகுத்து சொல்லப்பட்ட பகுதி அரசியல் என்ற பகுதி. எப்பேற்பட்ட ஆற்றல் உள்ளவனாக இருந்தாலும் தனித்து நின்று ஒரு பெரும் நிர்வாகத்தை நடத்த முடியாது. ஆகவே அவன் தனக்கு துணையான சிலவற்றை சேர்த்து கொள்ள வேண்டும். அத்துணைகளை அங்கங்கள் என்கிறார்கள். அந்த அங்கங்கள் 6ஆக நம் பெரியவர்களால் வகுக்கப்பட்டன. நிர்வாக அங்கங்கள் படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண். இந்த 6ம் அங்கங்களாக அமைந்தால்தான் ஒரு அரசன் அரசர்களுக்குள் சிங்கமாக கருதப்படுவான் என்கிறார் திருவள்ளுவர். அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது அரசியல் கடந்து அங்கவியலுக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். அங்கவியலிலே படை படித்து விட்டோம், குடி படித்து விட்டோம், படை, குடி, கூழ் படித்து விட்டோம். அடுத்ததாக அமைச்சு படித்து விட்டோம், அரண் படித்து விட்டோம், நட்பு படிக்க வேண்டும், நட்பு படித்து கொண்டிருக்கிறோம். நட்புக்கு மொத்தம் 17 அதிகாரங்கள் என்கிறார் திருவள்ளுவர். அதை 17 அதிகாரங்கள் என்கிறார் பரிமேலழகர். பல பேர் நட்புக்கு திருவள்ளுவர் 5 அதிகாரம்தான் படைத்திருக்கிறார் என்று சொல்லி வருகிறார்கள். பரிமேலழகர் ஊடாக பார்க்கிற பொழுதுதான் அவர் சொன்னது சரி என்று தெரிகிறது. 17 அதிகாரங்கள் இருக்கின்றன. ஒரு விஷயத்திற்கு 2 பக்கம் உண்டு. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருப்பது போல இரவென்றால் பகல் இருக்கும், பகல் என்றால் இரவு இருக்கும். இரண்டும் சேர்ந்ததுதான் ஒரு நாள். அது நமக்கு தெரியும். அதுபோல நட்பு என்பதும் 2 வகைப்பட்டது. நேர்முகமாக காணுகிற நட்பு, எதிர்மறையாக காணுகிற நட்பு என்று நட்பு 2 வகைப்படும். எதிர்மறையாக காணுவது நட்பாகுமா என்று கேள்வி பிறக்கும். எதிர்மறையாக காணுகிற விஷயம் நட்பாகுமா? அது நட்பினுடைய எதிர்மறை தானே என்றால், பகல் ஒரு நாளினுடைய பகுதி என்றால் இரவும் நாளினுடைய பகுதிதான். இரவு நாளாகுமா என்று கேட்கக்கூடாது. இரவும் நாள்தான். அதுபோல்தான் நட்பு என்கிறதிலே 5 அதிகாரம் சொன்னார். நட்பு, நட்பு ஆராய்தல், பழமை, கூடா நட்பு, தீநட்பு என்று 5 நட்பு சொன்னார். இதெல்லாம் நட்பை நேரடியாக சொல்லுகிற விஷயங்கள். நட்புக்கும் பகைக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், நட்பு நன்மை தரும். மொத்தமான இந்த 5 அதிகாரமும் நட்பை பற்றி சொன்ன தொகுப்பு.
ஆகவே அது ஐந்தையும் நட்பு என்றுதான் எடுக்க வேண்டும். தீ நட்பு, கூடா நட்பு எல்லாம் எதிர்மறை நட்பு என்று கொள்ளக்கூடாது. நட்பை வகுத்து சொல்லி இருக்கிறார். ஆகவே அவ்வளவும் சேர்ந்து நட்பு. நட்பு என்ன செய்யும் என்றால் நன்மையை நமக்கு உண்டாக்கி தரும். இனி பகை என்ன செய்யும் என்று கேட்டால் தீமையை உருவாக்கி தரும். இதுதான் நட்புக்கும். பகல் வெளிச்சமாக இருந்து இயங்க வைக்கும், இரவு இருட்டாக இருந்து நம் இயக்கத்தை தடை செய்யும். அதுபோல நல்ல நட்பு நமக்கு துணையாக இருந்து நம் வாழ்வை உயர்த்தும். தீய நட்பு, எதிர்மறை நட்பு என்று சொல்லப்படுகிற அந்த தீய நட்புகள் நமக்கு இருளை உண்டாக்கி நம்முடைய வாழ்க்கையை துன்பத்தை தரும். நல்ல நட்பு இன்பத்தை தர, தீய நட்பு துன்பத்தை தரும். இவ்வளவும் விளங்கிக் கொள்கிறோம். அதனால்தான் நல்ல நட்பு, தீய நட்பு என்று நட்பை 2 கூறுகளாக பிரித்து கொண்டு, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், கூடா நட்பு, தீ நட்பு எல்லாமே நட்பினுடைய ஒரு தொகுதி. இனி சொல்ல போகிறது பகையினுடைய தொகுதியை சொல்ல போகிறேன். பகையினுடைய தொகுதியும் நட்பினுடைய ஒரு கூறுதான். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இரவும் ஒரு நாளினுடைய ஒரு கூறுதான். அதுபோலத்தான் இந்த எதிர்மறை நட்பையும் இவர்கள் எடுத்துச் சொல்லுகிறார்கள். எதிர்மறை நட்பு என்பது நட்புக்கு நேர் எதிரானது. நட்பு நன்மை செய்யும், பகை தீமை செய்யும். நட்புக்கு எதிரானது பகை. நமக்கு பகையுண்டாக்குகிற விஷயங்களை தனித்தொகுப்பாக எடுக்கிறார். எதிர்மறை நட்பு என்று தனித்தொகுப்பாக எடுக்கிறார். பரிமகளர் மட்டும் இல்லை என்றால் குறளை நாங்கள் இப்படி பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. 99%. அதாவது உங்களுக்குள்ளே ஒரு நுண்ணறிவாளர் இருந்து பார்த்திருந்தாலே ஒழிய, என்னை வைத்துக்கொண்டு சொல்லுகிறேன், 99% இதை நாங்கள் இப்படி பார்க்க வாய்ப்பில்லை. அவர் என்ன செய்கிறார்? பகை என்பது நட்பு என்பது நன்மை செய்வது, பகை என்பது தீமை செய்வது என்று எடுத்துக்கொண்டு நன்மை தீமை 2க்கும் காரணமான நட்பை எடுக்கிறார். நன்மைக்கு காரணமான நட்பை தனியே சொல்லுகிறார். தீமைக்கும் சில காரணங்கள் இருக்கின்றன. தீமையை தருகிற விஷயங்களும் நட்பினுடைய கூறாகத்தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவை என்று எடுத்துக்கொண்டு அதற்கு 12 அதிகாரங்கள் ஒதுக்குகிறார். 12 அதிகாரங்கள் ஒதுக்குகிறார். இன்றைக்கு நாங்கள் படிக்கப் போகிற அதிகாரம் என்பது நாம் முகம் பார்க்கிற ஒரு கண்ணாடி. திருக்குறள் மொத்தமுமே அப்படித்தான். திருக்குறளை படிக்கிற பொழுது நாம் நமக்கு தெரிவோம். திருக்குறளை நாங்கள் பெரும்பாலும் என்ன செய்வோம்? அவரோடு ஒப்பிடுவோம், இவரோடு ஒப்பிடுவோம், ராமனோடு ஒப்பிடுவோம், பரதனோடு ஒப்பிடுவோம். நம்மோடு ஒப்பிடுவதில்லை. ஏன் அந்த தேவையில்லாத வேலை என்று எங்களுக்கு ஒரு நாம் நம்மை சோதித்து கஷ்டப்படுவானேன் என்று நினைப்போம். உண்மையிலே நாம் எல்லாவற்றையும் சோதிக்கிற நாங்கள் முக்கியமாக நம்மை நாம் சோதித்து கொண்டே வாழ வேண்டும். அதை மறந்து போகாதீர்கள். அதனால்தான் சாதாரண ஒரு ஆத்மா மகாத்மாவாக மாறினார். அவருடைய நூலுக்கு பெயர் சத்திய சோதனை. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சத்தியத்தை அவர் சோதித்து கொண்டே இருந்தாராம். அவர் பிறந்த மண்ணிலே பிறந்த பாக்கியவான்கள் நீங்கள். ஒவ்வொரு நாளும் தன் சத்தியத்தை சோதிக்க வேண்டும். நான் எப்பொழுதும் உங்களுக்கும் சொல்லி இருக்கிறேன், இரவிலே படுக்கைக்கு போய் தூங்குவதற்கு முன்பாக ஒரு சின்ன இறை வழிபாடு செய்யுங்கள். சின்ன என்பது நான் சின்னனாவது செய்யுங்கள் என்ற அர்த்தத்திலே சொல்லுகிறேன். உங்களால் முடிந்த அளவு இறைவனை வழிபடுங்கள். 1. அதற்கு பிறகு ஒரு 5 நிமிடம் அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் செய்த செயல்களை திருப்பி இந்த ரீவைண்ட் பண்ணுகிற அப்படி ஓட விடுங்கள். உங்களுக்குள்ளே ஓட விடுங்கள். அப்படி ஓட விடுகிற பொழுது உங்களுக்கு நான் இன்றைக்கு தவறு செய்திருக்கிறேன் என்று ஏதாவது செயல்பட்டால் அது பட வேண்டும். அது முக்கியம். நான் உங்களுக்கு பலதரமாக சொன்ன விஷயம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய புத்தியை உங்களுடைய நீதியரசராக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய புத்தியை உங்கள் வக்கீலாக மாற்றிக்கொண்டீர்களே ஆனால் அது உங்கள் செயலை சரி என்று சொல்லி உங்களை காப்பாற்ற நினைக்கும்.
அப்படி நீங்கள் நினைத்து பார்த்தால் அன்றைய நாள் நான் அறத்தின் வழியிலே நான் சித்தி அடைந்திருக்கிறேனா அல்லது தோற்றிருக்கிறேனா என்று தெரிந்து போய், சித்தி அடைந்தேன் என்று தெரிந்தால் நிம்மதியாக தூங்குங்கள். சித்தி அடையாமல் நான் அதிலே கொஞ்சம் தோற்றுத்தான் இருக்கிறேன், இன்றைக்கு இன்ன செயலிலே தோற்றிருக்கிறேன் என்று உங்கள் மனதுக்கு பட்டால் இனி ஒரு தரம் இதை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டு விட்டு படுங்கள். இதெல்லாம் நான் சொல்வது வாழ்க்கைக்கு மிக அவசியமான விஷயம். நேற்று ஒரு 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 வைத்தியரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அவர் புகழ்பெற்ற ஒரு வைத்தியர். அவருடைய துணைவியார் ஒரு செய்தி சொன்னார், அது எனக்கு ரொம்ப மனதுக்கு பிடித்தது. திருமணமாகி புதிதாக தான் அந்த வீட்டுக்கு வந்த காலங்களிலே இரவிலே படுக்கைக்கு வந்து விட்டால் தன்னுடைய கணவர் கண்ணை மூடி ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்திருப்பாராம். எனக்கு பயம் வந்து விட்டதான், இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணி இருக்கிறேனே. ஒன்றும் பேச மாட்டாராம், கண்ணை மூடிக்கொண்டு பேசாமல் இருப்பாராம். அது ஒவ்வொரு நாளும் நடந்ததாம். தனக்கு அதை பார்த்து பார்த்து ஒரு சோர்வு வந்து ஒரு நாள், கல்யாணம் கட்டின புதுசு, கேட்கவும் முடியாது. ஒரு நாள் துணிந்து, நீங்க என்ன பண்ணுகிறீர்கள், தியானம் ஏதாவது பண்ணுகிறீர்களா என்று கேட்டாராம். அதற்கு கணவர் சொன்னாராம், இல்லை, நான் செய்கிற தொழில் வைத்திய தொழில். நான் கண்மூடி என்ன பார்ப்பேன் என்றால், இன்றைக்கு நான் பார்த்த அந்த நோயாளிகள், பேஷண்ட்களுடைய ஏதாவது ஒரு செய்தியை நான் அவர்களுக்கு தவறாக சொல்லி இருக்கிறேனா, அல்லது அவர்களுடைய எக்ஸ்ரே பார்த்து அதில் ஏதாவது நான் பிழை விட்டு விட்டேனா, பார்த்த என்னுடைய நோயாளிகள் எல்லாரை பற்றியும் நான் சிந்திப்பேன். ஒன்றும் செய்யவில்லை, நான் சரியாகத்தான் நடந்திருக்கிறேன் என்ற பிறகுதான் எனக்கு தூக்கம் வருகிறது என்று அந்த டாக்டர் சொன்னாராம். எனக்கு அந்த செய்தி ரொம்ப பெரிய வியப்பாக இருந்தது. அவர் தன் தொழிலுக்கு நேர்மையாக இருந்திருக்கிறார். நாம் நம் வாழ்வுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும், அதை மறந்து போகாதீர்கள். அதற்காகத்தான் இந்த சோதனை. அப்படி நாங்கள் வாழ்க்கையினுடைய நெறி பற்றி நடக்கிற பொழுது திருக்குறள் நமக்கு துணை செய்யும். நமக்கு வந்து ஒரு கண்ணாடி போல நம் முகம் காட்டும். நாம் செய்வது எது சரி எது பிழை என்று பல பேருக்கு தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறோம். திருக்குறள் என்ன செய்கிறது என்றால், இது பிழை இது சரி என்று நமக்கு வழிகாட்டி நிற்கிறது. அதனாலே தான் திருக்குறளை படிக்கிற பொழுது நாம் நம் முகம் பார்க்கிற கண்ணாடியை பார்ப்பது போல ஒரு உணர்வு பெறுகிறோம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் தொடங்க போவது எதிர்மறை நட்பு என்று சொல்லப்படுகிறதாகிய நட்பு பற்றி நாங்கள் படிக்க போகிறோம். இந்த எதிர்மறை நட்பு என்றால் என்னவென்றால், நட்புக்கு எதிர்ப்பகை, பகை துன்பம் செய்யும், துன்பம் தரக்கூடிய விஷயங்கள் எவை, அவற்றை நட்பின் கூறாக வள்ளுவர் எடுத்துக்கொள்கிறார். அந்த எதிர்மறை நட்பு என்றால் என்ன, இன்றைக்கு படிக்க போகிற அதிகாரம் என்ன என்பதை பரிமேலழகர் அதிகார பாயிரத்திலே நமக்கு சொல்கிறார். இப்பொழுது உங்களுக்கெல்லாம் பரிமேலழகரோடு ஒரு நட்பு பிறந்து விட்டது. நான் குறுக்கிட்டு பேசாமலே கூட நீங்கள் இப்பொழுது பரிமேலழகர் தமிழை விளங்கிக் கொள்கிறீர்கள். அது நமக்கு இந்த பிறவியிலே கிடைத்த ஒரு பாக்கியம். இப்பொழுது நாங்கள் அந்த அதிகார பாயிரத்தை ஒரு தரம் படித்து விளங்குவோம். விளங்கிவிட்டு அதிகாரத்துக்குள்ளே நுழைவோம். அதிகார எண் 84. அதிகார தலைப்பு பேதைமை. அதிகார பாயிரம். இனி அந்நட்பினை எதிர்மறுத்து பகைமுகத்தால் கூறிய தொடங்கினார். அப்பகை வாசிச்சுட்டு திருப்பி போகண்டா வாசிப்பு. அப்பகைதான் முற்றக்கடியும் குற்றம் அண்மையின் உளவாய வெகுளியானும் காமத்தானும் வருவதாம். அவற்றுள் வெகுளியால் வருவன 5 அதிகாரத்தானும் காமத்தான் வருவன 5 அதிகாரத்தானும் கூறுவார். அவ்விரண்டிற்கும் அடியாய மயக்கத்தை இருவகைப்படுத்து 2 அதிகாரத்தால் கூறுவான் தொடங்கி முதற்கண் பேதைமை கூறுகின்றார். அதாவது யாதும் அறியாமை.
இங்கே இந்த தமிழிலே புதிதாக வந்தவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கூறுவான் தொடங்கி என்றால் என்ன என்றால் கூறத் தொடங்கி. அந்த காலத்து தமிழ் நடை. பழைய நூல்களை படிக்கிற பொழுது அந்த நடை ஓரளவு நாம் தெரிந்து கொண்டால்தான் உள்ளே போவோம். திரும்ப திரும்ப படிக்க படிக்க அது பழக்கத்துக்கு வந்து விடுகிறது. நானும் சுட்டி காட்டுகிறேன். கூறுவான் தொடங்கி என்றால் இன்றைக்கு அவன் சொல்லத் தொடங்கி என்று ஒருவன் சொல்வதாக நாம் அதுக்கு அர்த்தம் பண்ணிக் கொள்வோம். கூறுவான் தொடங்கி என்றால் கூறத் தொடங்கி. இதை பதிவு செய்து கொள்ளுங்கள். இனி ஒவ்வொரு வரியாக படிப்போம். அதிகாரப்பாயிரம். இனி அந்நட்பினை எதிர்மறுத்து பகைமுகத்தால் கூறிய தொடங்கினார். இனி என்று தொடங்குகிறார். இனி என்றால் அடுத்து என்று அர்த்தம். அப்ப அதுக்கு முதல் என்ன படித்தோம்? நட்பு. இனி தேநீர் வழங்கப்படும் என்று சொன்னால் அப்ப அதுக்கு முதல் என்ன வழங்கினார்கள் என்றால் திருக்குறள் வழங்கினார்கள் என்று சொல்ல தெரிய வேண்டும். தேநீரா திருக்குறளா முக்கியமா என்று கேட்டால் அது அவரவரை பொறுத்தது. அப்ப இனி என்று தொடங்குகிறார் என்றால் இதுவரை நட்பினுடைய கூறுகளாக 5 பகுதியை படித்தோம். அப்ப இனி என்றால் என்னவென்றால் அதற்கு அடுத்ததாக இனி நாம் எப்பவும் ஒரு சொல்லை முழுமைப்படுத்தி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நட்பினுடைய கூறுகளாக இருந்த 5 பகுதிகளை படித்தோம். இனி எதிர்மறை கூறுகள் பற்றி படிக்கப் போகிறோம். படியுங்கள். இனி அந்நட்பினை எதிர்மறுத்து பகைமுகத்தார் கூறிய தொடங்கினார். கூறிய தொடங்கினார் என்றால் கூறத் தொடங்கினார். இதெல்லாம் பழைய தமிழ்நடைக்கும் இன்றைய தமிழ்நடைக்கும் உள்ள வித்தியாசம். நட்பினை எதிர்மறுத்து, நட்பு சொல்லியாகிவிட்டது. இனி அதனுடைய எதிர்மறையை சொல்லப் போகிறார். எதிர்மறுத்து பகைமுகத்தார் கூறிய தொடங்கினார். பகை முகத்தால் என்றால் பகையின் வழியாக நட்பை சொல்லப் போகிறார். பகலிலே வைத்து ஒரு நாளை சொன்னது போல இருளிலே வைத்து ஒரு நாளை சொல்லப் போகிறார். ஆகவே பகைமுகத்தால், இதுவரை நட்பு முகத்தால் சொன்னவர் இனி பகைமுகத்தால் நட்பைத்தான் சொல்ல போகிறார். நட்பை நேர்முகமாக சொல்லி முடித்தவர் இனி பகைமுகத்தால் சொல்லத் தொடங்குகிறார் என்கிறார். திருப்பி அவ்வளத்தையும் படியுங்கள். இனி அந்நட்பினை எதிர்மறுத்து பகைமுகத்தார் கூறிய தொடங்கினார். படிக்கிறதுலே 2 முறை இருக்கிறது. ஒன்று, ஆசிரியரை நம்பி நாங்கள் முயற்சிக்கவே மாட்டோம், நீங்கள் அவ்வளவத்தையும் கொண்டு வந்து எங்கள் தலைக்குள்ளே சேருங்கள் என்பது ஒன்று. அதுவும் தப்பில்லை. இன்னொன்று, நீங்கள் சொல்ல சொல்ல நாங்களும் விளங்க முயற்சிக்கிறோம் என்பது இன்னொன்று. நீங்கள் எல்லாரும் இந்த 2வது வகை மாணவர்கள் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. நான் சொன்னதை அப்படியே போட்டுவிட்டு பேசாமல் இருப்பு இல்லாமல் நீங்களும் சிந்தித்து சிந்தித்து படிப்பீர்கள் என்றபடியால் தான் இப்படி வரி வரியாக நிப்பாட்டி படிக்கிறேன். அந்த சொல்லை நீங்கள் விளங்க வேண்டும். இனி அந்த 2வது வரியை படியுங்கள். முதல் வரியை படித்துவிட்டு இனி அந்நட்பினை எதிர்மறுத்து பகைமுகத்தார் கூறிய தொடங்கினார். அப்பகைதான் முற்றக்கடியும் குற்றம் அண்மையின் உளவாய வெகுளியானும் காமத்தானும் வருவதாம். இந்த அப்பகைதான் என்றதுல கமா போட்டுற வேண்டும். அந்த பகை என்றால் என்னவென்று கேட்டால், முற்றக்கடியும் குற்றம் அண்மையின் காமத்தாலும் வெகுளியாலும் வருவன. இந்த முற்றக்கடியும் குற்றமின்மையின் என்பதை பகையோடு சேர்க்கக்கூடாது. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? அப்பகைதான் முற்றக்கடியும் குற்றமின்மையின் என்றால் நாங்கள் உடனே அப்ப பகையை நாம நீக்கவே முடியாது என்று விட்டு விடுவோம். இங்கே முற்றக்கடியும் குற்றமின்மையின் என்று சொல்லப்பட்டது காமத்துக்கும் வெகுளிக்குமான அடை. இந்த காமமும் வெகுளியும் அதை முற்றக்கடிய முடியாது. இது பற்றி நாங்கள் குற்றம் கடிதல் படிக்கிற பொழுது படித்திருக்கிறோம். சில குற்றங்கள் நமக்கு வெளியிலே இருந்து உள்ளே போகும், சில குற்றங்கள் நமக்கு உள்ளே இருந்து வெளியே வரும். வெளியே இருந்து உள்ளே போகிற குற்றங்களை தடுத்து விடலாம். உள்ளே இருந்து வெளியே வருகிற குற்றங்களை நாம் தடுக்க முடியாது. அதை அடக்கி வைக்கலாம். இதை விட அது எப்பவும் நம்மிடமிருந்து வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனாலே தான் சொன்னார் அப்பகைதான் கமா
காம வெகுளிக்கு சொல்கிறார். முற்றக்கடியும் குற்றமன்மையின் காம வெகுளிகளால் வருவன என்றார். இதிலே ரெண்டு விஷயம். நான் முன்பு சொன்னதை விட நான் புதிதாக ஒன்றை அண்மையிலே படிக்க முடியும். இந்த முற்றக்கடியும் குற்றமன்மையின் என்பதற்கு நான் சொன்னது போல அது உயிர்க்குணங்கள் என்றபடியால் நமக்குள்ளேயே இருக்கும் என்பது ஒன்று. இரண்டாவது, காமத்தையும் கோபத்தையும் முற்றக்கடிந்தால் உலகியல் நடக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? காமம் இருந்தால்தான் இல்லறம் நடக்கும், கோபம் இருந்தால்தான் நிர்வாகம் நடத்தும். இது ரெண்டும் இருந்தால்தான் காமத்தை இல்லறமும் நடக்க முடியும், அறத்துப்பாலும் நடக்க முடியும், பொருட்பாலும் நடக்க முடியும். ஆகவேதான் முற்றக்கடியும் குற்றமின்மையின் என்று சொன்னது. இந்த வகையிலும் அதை நாம் பார்க்கலாம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அப்பகைதான் முற்றக்கடியும் குற்றமன்மையின் உளவாய வெகுளியானும் காமத்தானும் வருவதாம். அது அந்த முற்றக்கடியும் குற்றம் இல்லாதபடியால் அந்த காமத்தாலும் வெளியாலும் வருவதுதான் அந்த பகை. இந்த வருவதுதானோட அந்த பகைதான் என்றதை சேர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே முற்றாக காமத்தையும் கோபத்தையும் நீக்க முடியாது. அவை இரண்டும் தான் பகைக்கு காரணமானவை என்கிறார். அவற்றுள் வெகுளியான் வருவன 5 அதிகாரத்தானும். இதிலே ஒன்று சொல்ல வேண்டும். இந்த வெகுளி என்ற சொல்லுக்கு நாங்கள் இப்பொழுது வைத்திருக்கிற அர்த்தம் வேறு. அந்த பையன் ஒரு வெகுளி பையன் என்றால் ஒரு அப்பாவி என்ற அர்த்தத்திலே சொல்லுகிறோம். வெகுளி என்ற சொல்லுக்கு தமிழிலே கோபம் என்பதுதான் அர்த்தம். அதை புரிந்து கொள்ளுங்கள். வெகுளி மற்றது காமம், இந்த ரெண்டும் தான் பகைக்கு காரணம் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார்? அவற்றுள் வெகுளியான் வருவன 5 அதிகாரத்தானும். வெகுளியால் வருகிற கோபத்தால் வருகிற பகை பற்றி சொல்ல போகிறார். 5 அதிகாரத்திலே சொல்ல போகிறார். வெகுளியால் வருகிறது பற்றி 5 அதிகாரத்தை. வெகுளியால் வருவன 5 அதிகாரத்தாலும் காமத்தான் வருவன 5 அதிகாரத்தானும் கூறுவார். காமத்தால் வரக்கூடிய பகை 5. மொத்தமா 6 விழிஞ்சுதான் திருவள்ளுவர் சொல்வார். அதை 1000 விரியும் வகுத்து சொல்கிற பொழுது 5 அதிகாரத்திலே 5 காமத்துக்கு 5 கோபத்துக்கு சொல்ல போகிறார். அவற்றுள் வெகுளியான் வருவன 5 அதிகாரத்தானும் காமத்தான் வருவன 5 அதிகாரத்தானும் கூறுவார். அவ்விரண்டிற்கும் அடியாய மயக்கத்தை இருவகைப்படுத்து. ஒரு மரம் நிற்கிறது, இப்படி ஒரு கிளை, இப்படி ஒரு கிளை, அதுல 5 கொப்பு இருக்கிறது. இந்த பக்கத்துல இருக்கிற இந்த கிளையில இருக்கிற 5 கொப்பு கோபம், அது அந்த 5 அதிகாரம். இந்த பக்கத்திலே காமம் 5 அதிகாரம். மரம் இல்லாவிட்டால் இது நிற்குமா? அப்போ இந்த ரெண்டுக்கும் காரணமான மரம் எது, அடிப்படை எது? அதான் அடி. இந்த ரெண்டுக்கும் அடியாக இருப்பது எதுவென்றால் மயக்கம். அதனாலேதான் காமம், கோபம், மயக்கம் என்று சொல்வார்கள். மயக்கம் என்பால் என்னவென்றால் உள்ளதை உள்ளபடி அறியாமை. என்ன சுருக்கமாக சொன்னால் அறியாமை. இந்த அறியாமைதான் கோபத்தையும் வரப்பண்ணுகிறது, காமத்தையும் வரப்பண்ணுகிறது. ஆகவே கோபம்தான் காமமும் தான் எங்களுக்கு பகை. இவை ரெண்டும் வருவதற்கு அடிப்படையாக இருப்பது அறியாமை. ஆகவே அடி சொல்லித்தான் மரம் சொல்லித்தான் கொப்பு சொல்ல வேண்டும். ஆகவே திருவள்ளுவர் வழிமலர் என்ன சொல்லுகிறார் என்றால், அதுக்கு 5 அதிகாரம், இதுக்கு 5 அதிகாரம். சரி, இவை உண்டாக்குகிற காரணம் என்ன பாருங்கள். காமமும் கோபமும் நமக்கு அறியாமையால் தான் அது விளைகிறது. நான் இப்போ ஒன்று சொல்லுவேன். வீதியிலே ஒருவனுடைய சட்டையை பிடித்து கிழிக்கிறான், சண்டை பிடிக்கிறான். ஒரு தடி எடுத்து அவனுக்கு மண்டையிலே அடிக்கிறான். நாங்கள் பதறுகிறோம், பார்க்கிற நாங்கள் பதறுகிறோம். ஏன் பதறுகிறோம்? இது இயல்பல்ல, ஒரு அநியாயம் செய்கிறான் என்று பதறு. இதை சில நேரத்தில் நாங்களே செய்கிறோம். அப்போ இது பிழை என்று தெரிகிறது அல்லவா? நீ வீதியிலே காணுகிற பொழுது இது பிழை என்று உணர்ந்தாய் அல்லவா? பிறகு ஏன் நீ செய்கிறாய்? உனக்கு பிடிக்காதை மனைவி பேசிவிட்டாள், பட்டா பிள்ளை நீ நினைக்க விரும்பாத ஒன்றை செய்து விட்டான், அவனை தூக்கி வச்சு ஒரு குத்து. வன்முறையை நீ பார்த்து வெறுத்த நீயே இதை செய்கிறாய் என்றால் என்ன காரணம் என்றால், அந்த நேரம் உன்னுடைய அறிவு மயங்கி கிடக்கிறது. அதனால் தான் உனக்கு கோபம் வருகிறது.
அப்ப கோபத்தினுடைய அடி எது? அறியாமைதான். இது போல காமத்தையும் நினைத்து பாருங்கள். நான் அதை விரித்து சொல்வதுண்டு, உங்களுக்கு சுருங்க சொல்லுகிறேன். இப்ப பாருங்க, நான் இந்த ஷர்ட் போட்டிருக்கிறேன், இதுல ஒரு கிழிஞ்சு போயிருக்குன்னு வைங்க. இந்த ஷர்ட் ஒவ்வொருத்தரா வந்து சொல்லுங்க, சார் இந்த ஷர்ட் கிழிஞ்சிருக்கு சார், ஷர்ட் கிழிஞ்சிருக்குங்கிட்டு ஒவ்வொருத்தரும் எனக்கு சொல்லுவீர்கள். எனக்கு வெக்கமாக இருக்கும். அட இந்த ஷர்ட் கிழிஞ்சு, இந்த ஷர்ட் கிழிகிறதுல வெக்கம் என்ன இருக்கிறது? என்னுடைய உடலினுடைய ஒரு கூறு எல்லாருக்குமாக தெரிகிறது என்பது எனக்கு வெக்கம். வெக்கம் அல்லவா? காமத்திலே ஒருவன் நிர்வாணத்தை காட்சிப்படுத்துகிறான். நான் சொல்லுறதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இவ்வளவு வெக்கப்பட வேண்டாம். ஒரு சின்ன துண்டு கிழிஞ்ச உடனேயே வெக்கமாக இருக்கிறது. நிர்வாணத்தை காட்சிப்படுத்துவது எவ்வளவு வெக்கப்பட வேணும். ஆனால் யாரும் வெக்கப்படுவதில்லை. காமத்திலே அது வெக்கம் இல்லை. வெக்கப்பட வேண்டிய ஒன்று வெக்கம் இல்லாமல் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அந்த நேரம் அறியாமை உன்னை மறைத்திருக்கிறது என்று அர்த்தம். இப்பொழுது புரிகிறதா? காமமும் அறியாமையினுடைய வெளிப்பாடு தான், கோபமும் அறியாமையினுடைய வெளிப்பாடு தான். அவ்விரண்டிற்கும் அடியாய மயக்கத்தை இருவகைப்படுத்து 2 அதிகாரத்தால் கூறுவான் தொடங்கி முதற்கண் பேதைமை கூறுகின்றார். அடிமலகர் உரை செய்தது இல்லையா பெரிய விஷயம். இந்த பகுப்பு செய்தது இருக்கிறதே. இந்த அதிகாரங்களை நட்பு பகை என்று பிரித்தார். பகைக்கு அடிப்படை காரணம் காமமும் கோபம் என்று பிரித்தார். காமத்துக்கும் கோபத்துக்கும் அடிப்படை மயக்கம் என்று குறித்தார். மயக்கத்தினுடைய வெளிப்பாட்டுக்கு 2 அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொண்டார். ஒன்று பேதமை, அடுத்தது புல்லறிவாமை. பேதமை என்றால் ஒன்றும் அறியாத தன்மை, முழு முட்டாள். புல்லறிவாமை என்றால் சின்ன முட்டாள். ஆகவே முதல் முழு முட்டாளை சொல்லித்தான் பிறகு சின்ன முட்டாளை சொல்ல வந்து. புல்லறிவாமை என்றால் சின்ன கொஞ்சம் தான் அவனுக்கு வேலை செய்யும் அறிவு. பேதமை என்றால் ஒன்றும் அறியாது. அவன் ஒரு பேதை என்றால் என்ன அர்த்தம்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று அர்த்தம். பெண்களுடைய பெண்களை சொல்ற பொழுது பேதை என்று ஒரு பெயர் சொல்லுவார்கள். சில நேரத்திலே பெண் பேதையாக இருந்தால்தான் குடும்பம் நடக்கும். பேதையாக இருந்தால்தான் குடும்பம் நடக்கும். எல்லாம் தெரியும் என்று காட்ட வெளிக்கிட்டால் காட்டி விடலாம், குடும்பம் போய்விடும். ஆகவே சில நேரத்திலே பெண்கள் எல்லாம் தெரிந்தும் தெரியாதது போல் இருப்பார். நான் முன்பும் சொல்லியிருப்பேன், இளையான்குடி மாறனாயினார் சிவனடியார் வந்து விட்டார். நடுச்சாமத்திலே மழை கொட்டுகிறது, இவர்களுக்கு சாப்பாடு இல்லை. பசி வேடம் கொண்டு இந்த சிவபெருமான் பண்ற கூத்துக்கு ஒரு அளவில்லை. அதான் அவருக்கு கூத்தன் என்றே பெயர். வந்து நிற்கிறார். வந்து நின்ற உடனே இவர் பெரிய அறிவாளி, ஆம்பளை தானே, வீட்டுல முதல் கதவு திறந்து அவர் தான் வெளியில போயிருப்பார். என்னென்று பார்த்தால் அவர் பசிக்கிறதுன்ட்டு பார்த்திருப்பார். ஒன்றும் தெரியல. ஆண்களுக்கு அறிவு இருக்க, அச்சம், மடம், நாணம், பைப்பெல்லாம். பெண்ணுக்கு மடம் என்பது அறிவின்மை. அப்ப பெண்களுக்கு தானே அறிவில்லை. அப்ப இவர் தானே சொல்லி இருக்க வேணும் சாப்பாட்டுக்கு வழி. அவசரமான நேரத்துல ஆம்பளைக்கு புத்தி வேலை செய்யாது. அந்த நேரத்துல பெண் நிதானமாக நிற்பாள். இவர் உள்ளுக்கு வந்தார். வந்து பெண்கள் என்ன செய்யறதுன்னு தெரியவில்லை. ஒரு அடியார் சாப்பாட்டுக்கு வந்திருக்கிறார். அந்த அம்மா தான் திட்டம் போட்டு கொடுத்தார். இப்போ காலையில தானே போய் நெல் விதைத்த, இப்ப மழைக்கு எல்லாம் மிதக்கம் அள்ளி கொண்டு வா, ஏதாவது வகையிலே சோறு போடுவோம். அவர் அது சொல்லுகிற பொழுது கூட சேக்கலார் பயன்படுத்துகிற நுட்பம் நான் ரசிக்கிறது உண்டு. அந்த அம்மா தானே சொல்ற. உடனே அந்த அம்மா இவர் வந்து கேட்டோடனே, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எனக்கு எப்போ தெரியும். நான் கேட்டா அப்படித்தான் ஆரம்பிப்போம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்ப வந்து என்னட்ட ஐடியா கேட்குறீங்களே என்று தொடங்குவோம். அந்த அம்மா சொன்னாள், சொல்லுகிற பொழுதே அந்த பாட்டு தெரியுமா? தான் பாருங்க, பெரிய சொத்து மறந்து போனா அது பெரிய நஷ்டம். ஏதிலாரும் இனி தருவார் இல்லை என்று அந்த பாட்டு தொடங்கும். இந்த பாட்டுல என்ன அவர் சொல்வாருன்றா, மாது கூறுகள் அப்பப்ப வந்துடுது. இது வராட்டி இன்றைக்கு பூரா வேதனை அங்க போய் வரும். மாது கூறுகள் மற்றொன்றும் காண்கிறேன். அந்த அம்மா பேசுற பாணிய பாருங்க. இப்படி குடும்பம் நடத்தினா எந்த குடும்பம் தோற்கும்? இல்லை நான் சொல்ல கேட்காம செலவு பண்ணிட்டு இப்ப வந்து என்னட்ட கேட்குறீங்களா? அந்த அம்மா அப்படி பேசல. மாது கூறுகள் மற்றொன்றுங்க. ஏன்னா இவர் தெரியாதுன்னு சொன்னா எனக்கு அதை விட தெரியாதுன்னு சொல்லணும். அப்பதான் ஆம்பளை கொஞ்சம் நிமிர்வாயிருப்பான். ஓஹோ, இவள் நம்ம விட குறைவுதான்.
மாது கூறுவள் மற்றொன்றும் காண்கிலே ஏதிலாரும் இனி தருவார் இல்லை. எல்லா வீட்லையும் ஃபுல்லா கடன் வாங்கியாச்சு, இனி ஒருத்தரும் தரமாட்டான். போதும் வைகிற்று, பாவம் ஆகிட்டுது. மழை பெருநத்துல போய் கடன் கேட்க முடியுமா? அப்படித்தான் யாராவது இரக்கமான ஒருத்தன் தந்தா கேட்க முடியுமா? ஆகவே நான் இனி என்ன செய்வேன், தீது நேருக்கு ஏதோ என்ன செய்வேன் என்று சொல்லி அந்த பாட்டில் நடுவரி வரும். சொல்லிவிட்டு அந்த அம்மா தான் பிறகு திட்டம் போட்டு கொடுக்குறாள். காலமா போய் நெல்லு விதைச்சிங்களே, மழை பெய்யுதே, நெல்லு மிதக்கும், நீங்க அதுல போய் கூடையால வாரி எடுத்து கொண்டு வாருங்கள், நான் சமையல் பண்ணி போடுகிறேன். அந்த அந்த சமையல் கட்டித்தனம் பாருங்கள். இவர் நெல்லை வாரி கொண்டு வந்து கொடுத்துட்டார். வீட்டுல ஒரு சாமானும் இல்லை, வீட்டுல ஒரு சாமானும் இல்லை. இந்த அம்மா அதை வச்சு விருந்து படைச்சிச்சு. இந்த நெல்லை கொண்டு வந்த உடனே எரிக்கிறதுக்கு விறகு இல்லை. இந்த அம்மா வழி சொல்லிச்சுது. என்ன வழி சொல்லிச்சுன்னா, தான் வீட்டு கூரைய, வீட்டினுடைய ஒரு பகுதியை கூரையை தட்டி வெளுத்தினீங்கன்னா அந்த மரம் பெறும், அதில் வச்சு எரிக்கலாம். அது அந்த அம்மாவே பண்ணியிருக்க கூடாதா? ஏன்னா அவர்கிட்ட சொன்னா, இவ்வளவும் செய்கிற அம்மாவுக்கு அந்த வீட்டுக்குறைய தட்டி வெளுத்தி கொளுத்த தெரியாதா? வீடு அவருக்குரியது, அதை தான் உடைக்க கூடாதுன்னு நினைச்சாள். கல்யாணம் கட்டி வந்த பொம்பளை அந்த வீட்டை உடைக்கலாமா? அவருக்கு ஐடியா கொடுத்தாள், இப்படி இருக்கு இந்த இந்த மரம் காஞ்சிருக்குன்னு சொல்லி இருப்பாள் போல இருக்கு. அந்த அவர் பிடிச்சிட்டார், உடனே உடைச்சு கொண்டு கொடுத்தார். எப்படி சமையல் பண்ணிருப்பான், நெல்லை, ஈரமா இருக்கிற நெல்லை வறுத்து, அதுக்கு பிறகு அது காஞ்ச உடனே அதை குத்தி அதை அரிசியாக்கி அதுல சோறு சமைச்சுட்டார். கறி இல்லை. அந்த அம்மா சொல்லிச்சுது, பின்னாலே இந்த பசலி கீரை பொதுவா வீடுகள்ல எல்லாம் முளைச்சிருக்கும், நீங்க போய் அதை எடுத்துட்டு வாங்க. அதை கொண்டு வந்து கொடுத்தோன்னே அந்த பசலிக்கீரை ஒன்றை வச்சு அதுல ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு சாம்பார், இத்தனையும் வச்சுட்டாங்களா அந்த அம்மா. அது மிச்சம் என்ன போட்டாங்கிறது அவங்கள தான் கேட்க வேணும். அப்படி அந்த பெண் தன் அறிவை தான் அறிவுள்ளவள் என்று காட்டாமல் செய்வதுதான் அந்த பெண்ணினுடைய பேதமை. பேதமை என்றால் பெண்ணுக்கு முட்டாள் என்ற அர்த்தம் இல்லை, அவளுக்கு எல்லாம் தெரியும், தெரியாத மாதிரி இருப்பாள். தான் வெளிப்படுத்த மாட்டாள், வெளிப்படுத்துகிற விதத்திலே வெளிப்படுத்த வேண்டியவர்களுக்கு வெளிப்படுத்துவாள். பேதமை என்றால் என்னவென்றால் முழு முட்டாள். பேதமை என்ற அதிகாரத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், ஒன்றும் அறியாமை என்று எழுதுவார் பின்னாலே, ஒரு விஷயமும் தெரியாது. புல்லறிவாமை என்றால் கொஞ்சம் தெரியும், ரெண்டும் ஆபத்து. அப்போ இந்த ரெண்டும் தான் மயக்கத்தினாலே விளைபவை. நான் சொல்வது காமம், கோபம் அடிப்படை காரணம். இந்த அடிப்படை காரணத்துக்கு காரணம் மயக்கம். மயக்கம் என்பது அறியாமை. இந்த அறியாமை எப்படி வெளிப்படும் என்பதை 2 அதிகாரத்தினாலே சொல்லுகிறேன் என்று சொல்லி பரிமேலழகர் அப்படி ஒரு வரைபடம் போட்டு நமக்கு கொடுக்கிறார். இப்போ நாங்க அடியில இருந்து படிக்க போகிறோம். அடி அடி அந்த இந்த இந்த விஷயத்தினுடைய பகையினுடைய அடி என்னவென்று கேட்டால், அந்த அடி என்னவென்று கேட்டால் மயக்கம். காமத்துக்கும் கோபத்துக்கும் மயக்கம்தான் அடி. அந்த மயக்கம் 2ஆக கிளைவிடுகிறது. ஒன்று பேதமை, அடுத்தது புல்லறிவாமை. இதிலே முழு முட்டாளை பற்றி சொல்லித்தானே கொஞ்சம் முட்டாளை பற்றி சொல்ல வேண்டும். ஆகவே முழு முட்டாளை பற்றி சொல்லுகிறேன் என்று சொல்லத் தொடங்குகிறார் என்று பேதமை அதிகாரத்துக்கு கொண்டு வந்து நம்மை இறக்குகிறார். அப்படி அவ்விரண்டிற்கும் அடியாய மயக்கத்தை இருவகைப்படுத்து 2 அதிகாரத்தால் கூறுவான் தொடங்கி முதற்கண் பேதைமை கூறுகின்றார். அஃதாவது யாதும் அறியாமை, ஒன்றும் தெரியாது. அதாவது யாதும் அறியாமை. இப்போ நாங்கள் அதிகாரத்துக்குள்ளே நுழைய போகிறோம். திரும்பி ஒரு தரம் பார்த்துவிட்டு தரோம். அதிகார எண் 84, அதிகார தலைப்பு பேதைமை, அதிகார பாயிரம் மறுவாசிப்பு. இனி அந்நட்பினை எதிர்மறுத்து பகைமுகத்தார் கூறிய தொடங்கினார். அப்பகைதான் முற்றக்கடியும் குற்றமன்மையின் உளவாய வெகுளியானும் காமத்தானும் வருவதாம். அவற்றுள் வெகுளியான் வருவன 5 அதிகாரத்தானும் காமத்தான் வருவன 5 அதிகாரத்தானும் கூறுவார். அவ்விரண்டிற்கும் அடியாய மயக்கத்தை இருவகைப்படுத்து 2 அதிகாரத்தால் கூறுவான் தொடங்கி முதற்கண் பேதைமை கூறுகின்றார். அஃதாவது யாதும் அறியாமை.
பரிமேலழகரை போல ஒரு நல்ல ஆசிரியர் கிடைக்கிறது கஷ்டம். எப்படி ஒரு பாடத்துக்குள்ளே கொண்டு போய் மாணவர்களை இறக்குகிறார் என்று பாருங்க. ஆசிரியர்கள் ஐயோ உங்களுக்கு தான் தெரியும். பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது வேற, முதல் பாடத்துக்குள்ளே கொண்டு போய் மாணவனை இறக்க வேண்டும். பகை, காமம், கோபமும் காரணம், அதுக்கு அடிப்படை மயக்கம். மயக்கம் 2 வகையாக வெளிப்படும், முற்றறிவின்மை, அறிவின்மை என்று 2 வகையாக வரும். முற்றறிவின்மையை படிப்போம் என்று அந்த பாடத்துக்குள்ளே கொண்டு போய் இறக்கிறது. அந்த இறக்கு இந்த ஃப்ளைட்ல வர்ற பொழுது பாருங்க, நல்ல பைலட் என்றால் இறக்குறது தெரியாம இறக்குவான். சில பைலட் வந்து பொட்டாரண்டு இறக்குவான், அது முடிஞ்சதுன்னு தான் நாங்க நினைப்போம். 2 பேரும் இறக்குறது தான், இறக்குற விதத்துல நுட்பம். அப்படி இருக்கிறது தெரியாம கொண்டு போய் இறக்கி வைப்பார். அப்படிதான் பரிமளுடைய இறக்கம். இனி நூலுக்குள்ளே நுழையும். குறள் எண் 831. பேதைமை என்பதொன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். திருவள்ளுவர் இந்த அதிகாரத்திலே நாம் படிக்கிற பொழுது நினைக்கிறது உண்டு. ஒரு 3 குறள்லே இந்த கிரிக்கெட் மேட்சில் சில நேரத்திலே பிளேயர் இறங்குவான் கிரவுண்ட்ஸுக்கு, முதல் 3 போலும் சிக்ஸர் தான், சபை கைதட்டி களைச்சு போகும். இந்த அதிகாரத்திலேயும் நான் நினைக்கிறது திருவள்ளுவர் முதல் 3 போலிலையும் சிக்ஸர் அடிச்சிடுறார். வழக்கமா இந்த குறள்கள்ல என்ன செய்வார்னா, அந்த குறளுக்கான ஒரு வரைவிலக்கணம் பண்ணுவார். இங்க 3ம் கிட்டத்தட்ட வரைவிலக்கணம் தான். பேதமை தான் படிக்க போகிறோம், ஒன்றும் அறியாமை. என்ன சொல்லுகிறார் என்றால், பேதமை எனப்படுவது, பேதமை என்பதொன்று யாதெனின், ஒன்று யாதெனின். இந்த ஒரு குறளை படித்தா கூட போதும் பாருங்க. பேதமை என்பது ஒன்று யாதெனின். பேதமை படிக்க, இப்ப நாங்கள் இந்த வரிசையில வந்து நான் சொன்னேனே சொல்லி, மாணவர்களே இனி நாங்கள் பேதமை படிக்க போகிறோம். இன்னொன்னு ஒரு கட்டிக்கார மாணவன் கேட்பான், டீச்சர் பேதமை என்றால் என்ன என்று கேட்டோன்னே வாத்தியார் பதில் சொல்ல வேணும். அப்படித்தான் சொல்றார். பேதமை என்பது ஒன்று யாதெனின். பேதமை என்று ஒன்று சொல்லுகிறீரே, அது யாதென்றால் டக்கென்று அடிச்சு விட்டார், ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல். இந்த குறளிலே நாம் கவனிக்க வேண்டிய இந்த ஒன்று என்ற சொல் தேவையா என்று பார்க்க வேண்டும். பேதமை என்பது யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல் சொன்னா போதாதா? ஒன்று என்று ஒரு சொல் போட்டிருக்கிறார். ரொம்ப இது ஏன் போட்டார் என்று நான் தலையை உடைச்சு கொண்டேன், பிறகுதான் பார்த்தா தெரிஞ்சது. படிங்க. பேதைமை என்பதொன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். உரை: பேதைமை என்பது ஒன்று. பேதைமை என்று சொல்லப்படுவது ஒருவனுக்கு ஏனை குற்றங்கள் எல்லாவற்றிலும் மிக்கது ஒன்று. எங்க இருக்கு குறள்ல? பேதமை என்பது ஒன்று என்றுதான் இருக்குது. இவர் என்ன எழுதுறார் உரையிலே? எல்லா குற்றங்களுக்கும் மிக்கது, எல்லா குற்றங்களையும் விட உயர்ந்த குற்றம். இது குறள்ல இருக்கா? ஒன்று. அது எப்படி வந்தது என்று கேட்டால், இந்த ஒன்று என்ற சொல்லே அதுக்குத்தான் போட்டிருக்கிறார். ஒன்று என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நான் முன்பும் சொல்லியிருப்பேன். ஒன்று என்ற சொல்லுக்கு இந்த நம்பர்ல 1 2 3ன்றோமே, அது ஒன்று. இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று என்ற சொல்லுக்கு ஒப்பற்ற என்ற அர்த்தம் இருக்கிறது. நாங்கள் முன்பும் படித்திருக்கோம். ஒப்பற்றது என்றால் ஒன்று. அருவமும் முருகன் பிறந்து விட்டான், அக்னியிலே இருந்து கச்சியப்பர் பாடுகிறார். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்தான். அந்த ஒரு என்றதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், ஒப்பற்ற திருமுருகன் வந்தான் என்று அதுக்கு பொருள் சொல்ல வேண்டும். திருவாசகத்திலே ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அங்கே ஒருவன் என்றதுக்கு என்ன அர்த்தம் என்றால் ஒப்பற்றவன் என்று அர்த்தம். ஆகவே இங்கே அந்த ஒப்பற்றதை குறிப்பதற்காகத்தான் ஒன்று என்று சொல்லை போடுகிறார். குற்றங்களுக்குள்ளே, அறியாமைக்குள்ளே ஒப்பற்றதாகிய அறியாமை என்று சொல்லுறதுக்கு பதிலாக அந்த ஒன்று என்று சொல்லை கொண்டு வந்து சேர்க்கிறார். படியுங்கள். பேதைமை என்பது ஒன்று. பேதைமை என்று சொல்லப்படுவது ஒருவனுக்கு ஏனை குற்றங்கள் எல்லாவற்றினும் மிக்கதொன்று.
எல்லாவற்றிலும் மிக்கது. அதை விட அதுக்கு அப்பால ஒரு குற்றம் இல்லை. இதுதான் அந்த குற்றங்களுக்குள்ளே பெரிய குற்றம். ஏனென்றால் எல்லா குற்றத்தையும் உண்டாக்குகிற குற்றம். அதனாலே அதுதான் எல்லாவற்றிலும் பெரிய குற்றம் என்கிறார். ஒன்று. யாது எனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். டக்குன்னு சொன்னார். நாங்கண்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு, சும்மா நான் எப்பவும் நினைக்கிறேன், எனக்கு முந்தைய ஒரு முறை எங்களுடைய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னார், இந்த நீங்கள் எப்படி சார் அவருடைய படிப்பு என்னை வியப்பை ஏற்படுத்தும், எப்படி சார் படிப்பீங்க என்று கேட்டோன்னே அவர் எனக்கு சொன்னார், தான் படிக்க தொடங்குற காலத்திலே, கொஞ்சம் விஷயம் அறிவு வந்து படிக்க தொடங்கின காலத்திலே தான் என்ன செய்வாராம், இப்போ கம்பனை படித்தா ஏதாவது ஒரு வர்ணனை, நதி வர்ணனை என்று ஒரு பகுதி தொடங்கினா புத்தகத்தை மூடிடுவாராம். மூடிட்டு இவர் கவிஞர் அல்லவா, ஒரு நதியை எப்படியெல்லாம் வர்ணிக்கலாம் என்று எழுதுவார். ஒரு 10 வர்ணனை எழுதுவாராம். ரொம்ப சிந்திச்சு எழுதிவிட்டு பிறகு எடுத்து புத்தகத்தை திறந்து பார்த்தால், ஒரு முறைதானம் என்னால் கம்பனை வெல்ல முடியவில்லை என்றார் அவர். ஒரு முறைதானம் நான் கம்பனை வெல்ல முடியவில்லை, அப்படி வர்ணிக்கிறான் என்று சொல்வார். அந்த மாதிரி தான் இப்ப நாங்களும் இது படிக்கிற பொழுது பேதமை என்ற ஒன்று யாதெனின் என்று கேட்ட உடனே யோசிச்சு பாருங்க, எது முட்டாள்தனம் என்று நாங்கள் ஒரு லிஸ்ட் போடுவோம். எங்களுக்கு முட்டாள்தனத்தோடும் பழக்கம், முட்டாள்களோடும் பழக்கம் என்றபடியால் ஒரு பெரிய பட்டியல் போடுவோம். இதுதான் 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 இதுதான். அதை சுகமா சொல்றதுக்கு அவர் சொன்னார் என்னவென்றால், முட்டாள்தனத்துக்கான முதல் அடையாளம் என்னவென்றால், நட்டம் பெறக்கூடிய விஷயத்தை இவன் தேடி வாங்குவான், லாபம் தரக்கூடிய விஷயத்தை வெளியிலே விடுவான். இதுதான் முட்டாள்தனத்துக்கான முதல் அடையாளம். ஏதம் கொண்டு நஷ்டத்தை வாங்கி கொண்டு ஊதியம் போக விடல், வரக்கூடிய லாபத்தை விட்டுட்டு இருக்கிறது தான் முதல் முட்டாள்தனத்துக்கான அடையாளம் என்கிறார். யாது எனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல், அதுதான் யாதென்று வினவின் தனக்கு கேடு பயப்பனவற்றை கை கொண்டு ஆக்கம் பயப்பனவற்றை கைவிடுதல். கேடு பயப்பனவற்றை கை கொண்டு தேடி தேடி கேடு செய்கிற விஷயங்களை செய்வான். நம்ம சமுதாயம் இப்பொழுது அப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. நேற்று கூட நண்பர்களோடு பேசுகிற பொழுது அதுதான் மனதுக்கு பெரும் கவலையா இருக்கிறது. என்னவென்றால், சாப்பாட்டிலே நல்ல சாப்பாடு இருக்கிறது, கூடாத சாப்பாடு இருக்கிறது. கூடாத சாப்பாட்டுக்கு அதிகூடிய விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுவான். வீட்டில் அம்மா பண்ற நல்ல சாப்பாட்டை தின்ன மாட்டான். அப்ப ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல். நாகரிகமான பண்பாடான உடை இருக்கும், அதை போட மாட்டான். பண்பாடற்று கிழிந்து தொங்குகிற உடைகளை போடுவான். ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல். ஒரு கணவனை கைப்பிடித்து அவனோடு சேர்ந்து நிம்மதியாக குழந்தை பெற்று வாழ்வதென்று ஒரு வாழ்வு இருக்கும். அப்படி இல்லாமல் இடைவேளை வாழ்வு என்று ஒரு வாழ்வு வைத்திருக்கிறார்கள். என்ன இங்கிலீஷ்ல என்ன சொல்றார்கள், சேர்ந்து வாழ்ந்துட்டு பிரிகிறது, லிவிங் டுகெதர். அதான், அதாவது சும்மா சேர்ந்து வாழ்ந்து பார்ப்போம், இப்படி ஒரு வாழ்க்கை. இதை இந்த வாழ்க்கையை விட்டு ஏதம் இந்த வாழ்க்கையை பிடிச்சிருவான், இந்த வாழ்க்கையை விட்டுடுவான். இப்படித்தான் நம் சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே பல இளைஞர்களை சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதை ஏன்னா நாங்கள் எல்லாம் இனி வயதானவர்கள் படித்து நீ என்ன ஏதம் கொண்டால் என்ன, ஊதியம் போக விட்டால் என்ன, நீங்கள் தான் எதிர்காலத்தில் வாழவும் போகிறவர்கள், எதிர்காலத்தை வாழ வைக்கவும் போகிறவர்கள். அதனாலே உங்களுக்குத்தான் நான் இதை சொல்லுகிறேன். எப்பவும் பாருங்க, இந்த கெட்டது சுகமா கிடைக்கும், நல்லதுக்கு தேடி போக வேண்டும். இதுதான் இயல்பு. இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் இளைஞர்கள் என்றால், சுகமா கிடைக்கிறதை விட்டுட்டு ஏன் நீ கஷ்டப்பட்டதை தேடுகிறாய், இப்படி ஒரு தியரி வைத்திருக்கிறார்கள். சுகமாய் கிடைக்கிறதை விட்டுவிட்டு ஏன் கஷ்டப்பட்டு நீ நல்லதை தேடுகிறாய் என்றால், உலகத்திலே அப்ப நல்லதே வேண்டாமா? ஆகவே இந்த தர்க்கங்களை விட்டுவிட்டு நம் பெரியவர்கள் அனுபவித்து சொன்ன ஒரு விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு பெரியவர்கள் சொன்னது. முட்டாள்தனம் என்றால் என்ன என்பதற்கு திருவள்ளுவர் சொன்ன முதல் அதிகாரம், நஷ்டத்தை இவன் தானாக வேண்டுவான், லாபத்தை தன் கையில் கிடைத்தாலும் விட்டு விட்டு போவான். அப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் இன்றைக்கு நாம் வாழ தலைப்படுகிறோம். அதனாலே தான் திருவள்ளுவர் சொன்னார், பேதமை என்பதற்கு உனக்கு அடையாளம் வேண்டுமா, ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல். நீங்கள் வாழ்க்கையிலேயே சிந்தியுங்கள், எத்தனை தரம் நமக்கு கைக்கு வந்த லாபத்தை விட்டிருக்கிறோம்.
நம்மை விட்டு விலகி போன கெட்டதை தேடி பிடித்திருக்கிறோம். இப்படி இப்படி பார்க்கிற பொழுது அதுதான் நீ கண்ணாடி பார்ப்பது போல இது படிச்சோன்னா ஞாபகத்துக்கு வரும், போகும் நான் இப்படி எனக்கு கைக்கு வந்தது ஒன்றை விட்டுதான் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வரும். அது மாதிரி லாபம் கையில வந்ததை விட்டுட்டு நஷ்டத்தை கையில பிடிக்கிறது என்பது இருக்கிறதே, இதுதான்டா முழு முட்டாள்தனம் என்று முதல் குரல்லையே ஒரு சிக்ஸர் அடிக்கிறார். அதுதான் யாதென்று வினவின் தனக்கு கேடு பயப்பனவற்றை கை கொண்டு ஆக்கம் பயப்பனவற்றை கைவிடுதல். உரைக்குறிப்பு: கேடு, வறுமை, பழி, பாவங்கள். கேடு பயப்பனவற்றை கை கொண்டு ஆக்கம் வருவனவற்றை கைவிடுதல் சொல்லிவிட்டார். இனி அடுத்தது இவருடைய கச்சேரி. இவர் என்ன சொல்றார்? கேடு என்றால் என்ன, அது என்ன கேடு பயப்பன என்பதற்கு சொல்லுகிறார். கேடு வறுமை, பழி, பாவங்கள். வறுமை, பழி, பாவம் இதை தேடி பிடிப்பான். வறுமைக்கு இவனே காரணமாவான். நியாயங்கள் சொல்லி சொல்லிவிட்டு வறுமைக்கு இவனே காரணமாவான். பழி பாவங்கள், பழிக்கும் பாவத்துக்கு நாங்கள் எப்போவும் இந்த இரட்டை சொற்களாக சொல்லுகிற வழக்கம். பழி பாவத்துக்கு அஞ்சு, பழி பாவத்துக்கு அஞ்சு என்று நான் முன்பு சொல்லி இருக்கிறேன். பழி என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன என்றால், நாம் வாழுகிற உலகத்திலே நம்மோடு வாழுகிறவர்கள் நம்மை தூற்றுவதற்கு பெயர் பழி. இந்த பிறப்பிலே செய்த ஒரு செயலாலே மறுபிறவியிலையும் நம்மை வந்து அடைவதற்கு பெயர் பாவம். நாம் இந்த பிறப்பிலே செய்கிற நல்வினை தீவினைகள் நம்முடைய உயிரிலே பாவ புண்ணியமாக பதிந்து அடுத்த பிறப்பிலே இன்ப துன்பமாக விளையும். இதுதான் அந்த ஒழுங்கு. நல்வினை தீவினை, பாவ புண்ணியம், இன்ப துன்பம். ஆகவே பாவம் என்பது என்னவென்றால், இந்த பிறப்பிலே செய்வது அடுத்த பிறப்பிக்கும் வந்தால் பாவம். இந்த பிறப்பிலே உலகம் நம்மை தூற்றினால் அது பழி. ஆகவே கேடு என்றால் என்ன என்றால் இந்த மூன்றும் தான். வறுமைக்கு காரணத்தை நாம தேடிக்கொள்வது, பழிக்கு காரணத்தை நாம தேடிக்கொள்வது, பாவத்துக்கு காரணத்தை நாம தேடிக்கொள்வது. இது மூன்றும் தான் கேடு. இந்த கேட்டை இவன் கஷ்டப்பட்டு வாங்குவான். ஏதம் கொண்டு, அதான் முதல் ஏதம் என்றால் கஷ்டப்பட்டு இதை வாங்குவான். ஊதியம் போக விடல். ஊதியம் என்றால் சம்பளம். வலிய கைக்கு ஒருத்தன் கொண்டு தர சம்பளத்தை தட்டி விட்டுட்டு நிற்பானா, அது என்ன ஊதியம் என்று சொல்ல போகிறார். கேடு, வறுமை, பழி, பாவங்கள். ஆக்கம், செல்வம், புகழ், அறங்கள். ஆக்கம் என்பது செல்வம். இந்த ஊதியம் போக விடல் என்றால் தனக்கு வரக்கூடிய லாபத்தை கைவிடுதல் என்று சொன்னானே, அது என்ன என்று சொல்லுகிறார். ஆக்கம், ஆக்கம் பயப்பனவற்றை கைவிடுதல். அதுல ஆக்கம் என்பது செல்வம், புகழ், அறங்கள். இதுதான் ஆக்கம். அங்கே பழி, பாவம், வறுமை. அது மாதிரி இங்கே செல்வம், புகழ், அறங்கள். அறங்கள் இவையெல்லாம் தான் ஆக்கம். வரக்கூடிய செல்வத்தை தட்டி விட்டுட்டு நிற்பான். அது மாதிரி அறத்தை தட்டி விட்டு நிற்பான். அடுத்தது என்ன? புகழை தட்டி விட்டு விட்டு நிற்பான். ஆகவே நல்ல முட்டாளுக்கு அடையாளம், இந்த ஃப்ரேமுக்குள்ள நாம் அகப்படாவிட்டா ரொம்ப சந்தோஷம். நல்ல முட்டாளுக்கு அடையாளம் கைக்கு கிடைக்கக்கூடிய நல்லதையெல்லாம் தட்டி விட்டு விட்டு தள்ளி போகக்கூடிய தீயதையெல்லாம் பிடிச்சு மடியிலே கட்டிக்கொள்வான். இவன் தான் முதல் முட்டாள் என்று முதல் குரலிலே அடையாளப்படுத்துகிறார். இதை விட ஒருவர் சொல்ல முடியுமா? பேதமை என்றால் முட்டாள்தனத்துக்கு அடையாளம் என்றால் நாம சும்மா அங்கேயும் இங்கேயும் ஒவ்வொன்றாக சொல்லி எல்லாத்தையும் தொகுத்து ஒரு மாலையா கட்டி சொல்லிவிட்டார். ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல். ஆக்கம், செல்வம், புகழ், அறங்கள். தானே தன் இருமையும் கெடுத்துக் கோடல் என்பதாம். அவனை கெடுக்க வேறொரு முட்டாளுக்கு என்ன லட்சணம் என்றால், தானே கெடுப்பான். ஆரை? தன்னையே கெடுப்பான். எதை கெடுப்பான்? இம்மையையும் கெடுத்து மறுமையும் கெடுப்பான். இம்மையிலே பழி வருவதாலே இம்மை கெட்டு போய்விடும், பாவம் வருவதாலே மறுமை கெட்டு போய்விடும். ஆகவே தனக்கு இம்மையிலும் நட்டம் விளைவித்து மறுமையிலும் நட்டம் விளைவிக்கிறவன் எவனோ அவன்தான் முதல் பேதை என்று முதல் அடையாளப்படுத்துகிறார். இந்த அதிகாரம் அந்த நாட்கள்லேயே என் ஆசிரியரிடம் படிக்கிறதுக்கு முதலே எனக்கு இந்த அதிகாரம் பிடிக்கும். பிடிக்கும்ன்றதுக்கு காரணம் நானும் அப்படி இருந்ததாலோ என்னவோ தெரியவில்லை. இவ்வளவு லட்சணமா இந்த மனிதன் இதெல்லாம் சொல்றாரு என்று நினைத்து நான் மகிழ்வதுண்டு. இது முதல் குறள். பேதமை பேதைமை என்பது ஒன்று யாதெனின், மாணவன் கேட்கிறான், யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல். இந்த குறள் எல்லாம் படிச்சா பாருங்க, நாளைக்கு நினைவு நிற்கும். அவனும் நிற்கும்.
அதான் இந்த குறள்களுடைய லட்சணம். இப்படி விளங்கி படித்தால் பிறகு போகாது. ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல் என்று முதல் குறளிலே சொல்லுகிறார். அதை மீண்டும் படித்துவிட்டு இடைவேளை விட்டு அடுத்த குறளை அடுத்த இடைவேளை முடிந்த பிறகு படிப்போம். குறள் எண் 831 மறுவாசிப்பு. பேதைமை என்பது ஒன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். உரை: பேதைமை என்பது ஒன்று. பேதைமை என்று சொல்லப்படுவது ஒருவனுக்கு ஏனை குற்றங்கள் எல்லாவற்றினும் மிக்கதொன்று. யாது எனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். அதுதான் யாதென்று வினவின், தனக்கு கேடு பயப்பனவற்றை கைக்கொண்டு ஆக்கம் பயப்பனவற்றை கைவிடுதல். உரைக்குறிப்பு: கேடு வறுமை, பழி, பாவங்கள். ஆக்கம் செல்வம், புகழ், அறங்கள். தானே தன் இருமையும் கெடுத்துக் கோடல் என்பதாம். முதல் குறள் படித்திருக்கிறோம். தொடக்கத்திலே இருந்து நினைத்துக் கொள்ளுங்கள். நட்பு, பகை இரண்டும் ஒரு விஷயத்தினுடைய இரு கூறுகள். பகலும் இரவும் எப்படி ஒரு நாளினுடைய கூறுகளோ, அதுபோல நட்பும் பகையும் ஒரு நாளின் ஒரு உறவினுடைய கூறுகள். ரெண்டும் ரெண்டு விஷயம் அல்ல, ஒன்றினுடைய ரெண்டு கூறுகள். நட்பு நன்மை செய்யும், அதனாலே நட்பை சொன்னார், 5 அதிகாரத்தாலே சொன்னார். இனி பகை, நட்பினுடைய எதிர்மறை கூறாக கொண்டு பகை சொல்ல போகிறார். அந்த பகை என்றால் என்ன என்று விளங்கப்படுத்துகிறார். முற்றக்கடிய முடியாத காமம் கோபத்தால் வருவதுதான் பகை. பகை விளைவதற்கு இவை இரண்டும் தான் காரணம். காமமும் கோபமும் வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் மயக்கம்தான் காரணம். அந்த மயக்கத்தினுடைய விளைவுகள் 2. ஒன்று பேதமை, அடுத்தது புல்லறிவாமை. கொஞ்சமும் அறிவில்லாமல் இருப்பது, கொஞ்சம் அறிவுள்ளது இருப்பது. உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லடா, சில அம்மாமார் சொல்லுவார்கள். அப்ப எனக்கு நான் பையன், உனக்கு கொஞ்சம் இருக்கணும் ஏன்னா உண்டாக்கின வழிகள் அவனை விட்டு கொடுக்க மாட்டார். அப்போ முற்றறிவு பேதமை ஒன்று, மற்றது புல்லறிவாமை ஒன்று. பேதமை அதிகாரத்துக்குள்ளே கூட்டிக் கொண்டு போகிறார். எடுத்தா போல கேட்கிறார், பேதமை என்ற ஒன்று என்ன? ஒப்பற்றதாக இருக்கக்கூடிய அந்த அறிவில்லாமை என்பது என்ன என்றால் சுருக்கமாக சொல்லுகிறார். ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல். நட்டத்தை விலை கொடுத்து வாங்குவான், லாபத்தை கைக்கு வந்தாலும் உதறி விடுவான். இதுதான் பேதமை. அதில் எது லாபம் எது நட்டம் என்று வரையறுத்து சொல்லுகிறார். அந்த மூன்றாக அதை பிரித்து சொல்லுகிறார். அதாவது நமக்கு வரக்கூடிய லாபம் என்பது என்னென்ன சொன்னார்கள் சொல்லுங்க? செல்வம், புகழ், அறங்கள். இவை மூன்றும் நமக்கு வரக்கூடிய செல்வங்கள். பார்த்துங்க, என்னை விட உங்களுக்கு நின்றுட்டுது. செல்வம், புகம், அறங்கள். மற்றது கேடு என்றால் பழி, பாவம், வறுமை. இதை விலை கொடுத்து வாங்குவார்கள், இதை விட்டு விடுவார்கள். இப்ப முட்டாளுக்கான முதல் வரைபடம் போடப்பட்டு விட்டது. காமமும் கோபமும் தான் பகைக்கான அடிப்படைகள். அந்த காமமும் கோபமும் விளைவது மயக்கத்தினாலே. மயக்கம் என்பது அறியாமை. அந்த அறியாமையிலே முற்றும் அறியாமை என்றும் சிலவற்றை அறிதல் என்றும் 2 வகையான அறியாமை உண்டு. ஒன்றும் அறியாத தன்மைக்கு பேதமை என்று பெயர், கொஞ்சம் அறிகின்ற தன்மைக்கு புல்லறிவாண்மை என்று பெயர் என்று நம்மை வெளிப்படுத்துகிற பரிமளகர் பேதமை அதிகாரத்துக்குள்ளே நம்மை அழைத்து செல்கிறார். அதனுடைய முதல் குறளாக பேதமை எனப்படுவதொன்று யாதெனின் என்று வினா எழுப்பி ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல் என்று அதற்கு பதிலுரைத்து நம்மை வழிகாட்டின குறளை காலையிலே படித்தோம். அறியாமையை கூட அறிவாக சொல்ல முடியும் என்று நிரூபித்தவர் வள்ளுவர்.
இப்பொழுது இரண்டாவது குறளுக்குள்ளே இன்றைக்கு நாங்கள் இனி நுழைவோம். குறள் எண் 832. பேதமையுள் எல்லாம் பேதைமை, காதன்மை கையல்லதன் கண் செயல். உரை: பேதைமையுள் எல்லாம் பேதைமை, ஒருவனுக்கு பேதைமை எல்லாவற்றுள்ளும் மிக்க பேதைமையாவது கையல்லதன் கண் காதன்மை செயல். தனக்கு ஆகாத ஒழுக்கத்தின் கண் காதன்மை செய்தல். முதல் சொன்னது பேதமை என்றால் என்ன என்று சொன்னார். இனி பேதமையுள் பேதமை எது என்று சொல்கிறார். முதல் சொன்னதன் அர்த்தம் முழு முட்டாள்தனம் என்றால் என்ன என்று சொல்லி இருக்கிறார். முட்டாள்தனம் இருக்கிறது என்று தெரிந்துவிட்டது. அதற்குள் வரிசைப்படுத்தினால் எது முதல் முட்டாள்தனமாக வரும் என்று சொல்வதாக இந்த இரண்டாவது குறள் அமைகிறது. குறளை படித்து நாம் பொருள் படித்து குறிப்புக்குள்ளே நுழைவோம். பேதைமையுள் எல்லாம் பேதைமை, காதன்மை கையல்லதன் கண் செயல். உரை: பேதைமையுள் எல்லாம் பேதைமை, ஒருவனுக்கு பேதைமை எல்லாவற்றுள்ளும் மிக்க பேதைமையாவது கையல்லதன் கண் காதன்மை செயல். தனக்கு ஆகாத ஒழுக்கத்தின் கண் காதன்மை செய்தல். காதன்மை என்பது விருப்பம் அல்லது காதல். நம்முடைய அறியாமை எல்லாவற்றிலும் மிக உயர்ந்த அறியாமை, சிறந்த என்ற பொருள் சொல்லக்கூடாது, மிக உயர்ந்த அறியாமை என்றால் என்ன என்று கேள்வி எழுப்பிவிட்டு சொல்லுகிறார். நமக்கு பொருந்தாத ஒழுக்கத்திலே விருப்பு கொள்ளுதல், அதுதான் இந்த பேதமைகளுக்குள்ளே மிக உயர்ந்த பேதமை என்று கருதப்படுகிறது. பேதமைகளை வரிசைப்படுத்தினால் முதலாவதாக வைக்க வேண்டியது, முதல் சொன்னது முட்டாள்தனம். இது பேதமைகளுக்குள் உயர்ந்த பேதமை எதுவென்று கேட்டால், அல்லது முதலாவதான பேதமை எதுவென்று கேட்டால், நமக்கு பொருந்தாத ஒழுக்கத்தின் மீது நாம் விருப்பம் கொள்ளுதல். இது இன்றைய காலத்திலே ஒரு பெரிய பிரச்சனை. எது நமக்கு பொருந்துகிற ஒழுக்கம், எது பொருந்தாத ஒழுக்கம் என்று ஒருவருக்கும் தெரியவில்லை. இன்றைய இளையோர் நம் பெரியவர்கள் பொருந்துகிற ஒழுக்கம் என்று சொன்னதை பொருந்தாத ஒழுக்கம் என்கிறார்கள், பொருந்தாத ஒழுக்கம் என்று சொன்னதை பொருந்துகிற ஒழுக்கம் என்கிறார்கள். முன்பு இதை சொன்னவர்கள், நம்முடைய மூத்தவர்கள் பெரிய படிப்பாளிகள் இல்லை, பட்டம் பெறவில்லை. இப்பொழுது இதை சொல்லுகிறவர்கள் பெரிய பட்டதாரிகள். ஆகவே பட்டதாரிகள் சொன்னதைத்தானே நாங்கள் ஏற்க வேண்டும் என்று நினைத்தால் நம் வாழ்வு நாசமாக போய்விடும். நம்முடைய பெரியவர்கள் தம் லாபம் நோக்கி செய்யவில்லை. இது ஒன்று. தமது லாபத்துக்காக ஒன்று. திருவள்ளுவருக்கு என்ன லாபம்? நூலை படிக்காமடியா அவர் இருந்திருக்கலாம், என்ன புஸ்தகம் வித்து இது விற்கிற புஸ்தகமா? ஆகவே திருவள்ளுவருக்கு இதனாலே ஒரு லாபமும் வந்திருக்காது. நம்முடைய இனம் வாழ வேண்டும் அல்லது உலகம் வாழ வேண்டும் என்ற ஆசையினாலே சொல்வது அவர்களுடைய தன்மை. நான் வாழ வேண்டும் என்ற ஆசையினாலே சொல்வது இன்றையவர்களுடைய தன்மை. உலகம் வாழ்ந்தால் நாமும் வாழ்வோம். நான் வாழுகிற என்ற வாழ்க்கையிலே சிறப்பு என்ற ஒன்றும் இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே தான் நம் பெரியவர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையை 4 கூறாக பிரித்தார்கள். முதல் வகுப்புகளுக்கு வந்தவர்களுக்கு தெரியும். பிரம்மச்சரியம், கிருஹஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று தனி வாழ்க்கையை 4 கூறாக பிரித்தார்கள். சமுதாய வாழ்க்கையை 4 கூறாக பிரித்தார்கள். விநியோகஸ்தன், உற்பத்தியாளன், விநியோகஸ்தன், நிர்வாகி, கல்வியாளன் என்று 4ஆக பிரித்தார்கள். இதிலே ஏதோ 2 நாங்கள் அகப்படுவோம். இப்போ நம்முடைய வயதை பொறுத்து நம்முடைய அந்த அந்த தனிவாழ்வு பதம் வரும். 15 வயசா அவன் மாணவன், 25 வயசா திருமணமானவன், அப்படியும் சொல்ல முடியுமோ தெரியாது. இவன் 35 வயசுனா தான் திருமணமானவன்.
ஆகவே திருமணமாகிறதுக்கு ஒரு வயது உண்டு. அதற்கு பிறகு ஒரு 60-65 வயசாகிவிட்டதா ஓயத் தொடங்குதல். இது ஒன்றும் இப்போது நடப்பதில்லை. ஆகவே முற்றாக ஓய்வது என்பது அது பல பிறவிகளிலே ஒருவருக்கு வாய்ப்பு. இந்த மூன்றும் கட்டாயம் ஒவ்வொரு பிறவியிலும் வரும். இதுதான் ஒழுக்கம். ஒழுக்கம் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது, தத்தம் வர்ணத்துக்கும் ஆச்சிரமத்துக்கும் ஏற்ற நிலைகளை கடைபிடித்தல். எல்லாருக்கும் இந்த முதல் ரெண்டும் உண்டு. அதாவது ஒரு வயதை பொறுத்து ஒரு பருவம் வரும். அந்த பருவத்துக்குரிய சில ஒழுக்கம் உண்டு. அதுபோல அவரவர் செய்கிற தொழிலை பொறுத்து ஒரு ஒழுக்கம் வரும். அது அந்தந்த தொழிலுக்குரிய ஒழுக்கமாக இருக்கும். நாம் அப்ப கட்டாயமாக ஒரு பருவத்திலே இருப்போம், ஏதோ ஒரு தொழிலே இருப்போம். அந்த பருவம்தான் நம்முடைய தனி ஒழுக்கம், தொழில்தான் நம்முடைய சமூக ஒழுக்கம். இதை நம்முடைய பெரியவர்கள் வகுத்து தந்தார்கள். அந்த புத்தகங்கள்லாம் தூக்கி இப்போ குப்பையில போட்டுட்டோம். இப்ப சும்மா எவன் முந்துகிறானோ அவன் கெட்டிக்காரன். முந்துகிறது என்பது வேறொன்றிலும் இல்லை, பொருளாதாரத்திலே முந்துகிறவன். ஆளையால் முந்தினார்கள். பொருளாதாரத்திலே அவனை முந்தியவன், இவனை முந்தியவன், முந்தி டாக்டர் என்றா பெரியவன், இன்ஜினியர் என்றா பெரியவன், பிறகு அதுக்கடுத்த பெரியவன், எல்லாத்துக்கும் மேலே இப்போ ஐடி என்றால் அவன் பெரியவன். இப்படியே போய் இப்ப எல்லாவற்றிலும் பெரியதான யந்திரம் வந்து விட்டது, ஏஐ வந்து விட்டது. ஒருத்தன் விழுங்கினான், இப்ப அது எல்லாரையும் சேர்த்து விழுங்குகிறது. என்ன கஷ்டம் பெற போகிறது என்றால், லட்சக்கணக்கிலே சம்பளம் வாங்கினவன் இந்த ஏஐக்கு முதலாக இந்த ஐடியிலே போய் லட்சக்கணக்கிலே சம்பளம் வாங்கினவனுக்கு திடீரென்று வேலை போனால், ஒரு ஏழைக்கு வேலை போவதிலே கஷ்டம் இல்லை. அவன் 100 ரூபாயிலே வாழ்ந்தவன் 50 ரூபாயிலே வாழ வேண்டி வரும். இவன் லட்சத்திலே வாழ்ந்தவன் 100 ரூபாயிலே வாழ வேண்டி வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் சமூக வாழ்க்கையிலும் நமக்கு நவீனத்திலே ஒழுக்கம் இல்லை, தனி வாழ்விலும் ஒழுக்கம் இல்லை. யாரும் என்ன கூத்தும் ஆடலாம். காலம் மூவகைப்பட்டது. இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று மூவகைப்பட்டது. வெற்றி என்பது மூவகைக்கும் பொதுவாக இருக்க வேண்டும். இப்போ நிகழ்காலத்திலே எனக்கு இது வெற்றியை தருகிறது என்று சொல்லிவிட்டு நீ அது பெருசு என்று அதை அப்படித்தான் இன்றைக்கு செய்கிறார்கள். தனி வாழ்க்கை, நான் சந்தோஷமா, எனக்கு ஒழுக்கம் இல்லை, நான் சாராயம் குடிப்பேன், பெண்களிடம் போவேன், அது போவேன், இது போவேன், சந்தோஷமாகத்தான் இருக்கிறது என்றான் ஒருவன். இருக்கிறது தான், இல்லை என்று சொல்லவில்லை. அந்த சந்தோஷம் எதிர்காலத்திலும் நிலைக்குமா என்று பார்க்க வேண்டும். இன்றைக்கு சந்தோஷம் தந்து பிரயோசனம் இல்லை. இன்றைக்கு கையங்காலம் இயங்குற காலத்திலே வருகிற சந்தோஷத்தை விட கைகால இயங்க முடியாமல் போகிற பொழுது வருகிற சந்தோஷம் மிக முக்கியம். அந்த சந்தோஷத்துக்கு இந்த சந்தோஷம் அடிப்படையாக இருக்க வேண்டும், அத்திவாரம் போட வேண்டும். அப்படி இல்லாத ஒன்றைத்தான் இன்றைக்கு அப்படி முக்காலத்திலும் சிந்திக்கிறது இல்லை. இன்றைக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். நாளைக்கு நீ விடுகிற பொழுது ஒருவரும் உன்னை பார்க்க மாட்டார். ஆகவே என்ன சொல்கிறார்கள் என்று நம் பெரியவர்கள் என்ன செய்தார்கள்? அப்படி வாழவில்லை. எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற வகையிலே நீ வாழ வேண்டும். இன்றைக்கு வாழுகிற வாழ்க்கை நாளைக்கு உதவ வேண்டும், நாளைக்கு வாழ்கிற வாழ்க்கை அதற்கு மறுநாள் உதவ வேண்டும், அந்த வாழ்க்கை அடுத்த பிறவுக்கு உதவ வேண்டும். தமிழர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு புரிகிறதா? முட்டாள்தனமாக இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷம், வெற்றி, இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுக்கொன்று தொடர்பு பட்டதுதான் வாழ்க்கை. சில பேர் சொல்கிறார்கள், இந்த பிறவிதான் எனக்கு நிச்சயம், நான் இந்த பிறவியிலே சந்தோஷமாக இருக்க போகிறேன். இருந்து பார், ஒரு வினாடியிலே வாழ்க்கை மாறும். தயவு செய்து மறந்து போகாதீர்கள். ஒரு வினாடியிலே நீ வாழ்கிற வாழ்க்கை, படித்து விட்டேன், பாஸ் பண்ணி விட்டேன், உத்தியோகம் கிடைத்து விட்டது, நல்ல சம்பளம் வருகிறது, வீடு வாங்கி விட்டேன், கார் வாங்கி விட்டேன், அழகான பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி விட்டேன், குழந்தையை பெற்று விட்டேன், ஒரு குறையும் இல்லை என்று நீ சொல்லி வாய் மூடுவதற்கு முதலே இப்படி தட்டுவார் கடவுள். அண்மையிலே ஆஸ்திரேலியாவிலே என்னுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள், சொன்னார்கள், ஒரு பெற்றோருக்கு ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை.
நல்லா அவர்கள் வசதியானவர்கள், வசதி கொடுத்து பிள்ளை குட்டிகளை படிப்பித்து நல்லா உயர்த்தி விட்டார்கள். அந்த பையன் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற பையன் ஒரு நாளும் அப்பா கூட்டிட்டு போய் காரில் விட்டுட்டு வருவாராம். குறித்த நாளிலே அவருக்கு ஏதோ வேலை என்ற காரணத்தினாலே பஸ்ஸில் போ என்று சொன்னாராம். பஸ்ஸிலே அவன் போய்விட்டு, அவன் நல்ல பிள்ளை, பஸ்ஸிலே போய்விட்டு வந்து வீட்டுக்கு வர்ற அந்த பஸ்ஸால இறங்குற பொழுது இன்னொரு கார் வந்து அடிச்சு அந்த இடத்துல அந்த பிள்ளை போய்விட்டார். நமக்கு என்னையா 4 வீடு இருக்கிறது, 2 கார் இருக்கிறது, பேங்க்ல காசு இருக்கிறது என்று சந்தோஷமா இருப்பியா? ஒரு வினாடி, அந்த கார் அடிச்ச நேரம் என்பது ஒரு வினாடி, உன் வாழ்க்கையே தலைகீழாக போய்விடும். அதுவரை சந்தோஷமாக இருந்த வீடு நரகமாக இருக்கும். அதுவரை குளிர்ந்த ஏசி உனக்கு வெப்பமாக மாறிவிடும். நான் இதை ஏன் இப்படி அழுத்தி அழுத்தி சொல்லுகிறேன் என்றால், திருக்குறளை படிப்பதனுடைய பயன் இதுதான். திருக்குறளை இதை வாழ தொடங்கிவிட்டா திருக்குறளை தூக்கி மூலையில போட்டுடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. ஒரு வினாடியிலே வாழ்க்கை போய்விடும். அப்படி எத்தனை பேர் குடும்பங்கள் பற்றிய வரலாறு இருக்கிறது. புராண இதிகாசங்களை விடுங்கள், நம்மோடு வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக நான் வாழ்கிறேன், அதெல்லாம் உள்ளதுல எல்லாம் பெஸ்ட் தேடி எடுத்தேன், ஒருத்தன் தேடி எடுத்து வச்சு வாழ தொடங்குறான். அடுத்த நாள் அவன் வேலையால் வர்ற பொழுது மனைவி வீட்டிலே இல்லை, வேற யாரோடையோ போய்விட்டான். வாழ்க்கை சந்தோஷ வாழ்வியா? அதனாலேதான் நம் பெரியவர்கள் முக்காலத்துக்கும் துணை செய்யக்கூடிய ஒழுக்கத்தை நமக்கு போதித்தார்கள். அதுதான் திருக்குறள். அதிலே விருப்பம் பெற வேணும். அதை விட்டு 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 தேவையில்லாதத்திலே விருப்பம் கொள்வது இருக்கிறதே, இது முட்டாள்தனத்தினுடைய அடுத்த அடையாளம் என்கிறார் திருவள்ளுவர். அதுதான் இங்க சொல்ல வருகிறார். படியுங்கள். பேதமையுள் எல்லாம் பேதைமை, ஒருவனுக்கு பேதமை எல்லாவற்றுள்ளும் மிக்க பேதமையாவது கையல்லதன் கண் காதன்மை செயல். தனக்கு ஆகாத ஒழுக்கத்தின் கண் காதன்மை செய்தல். தனது ஆகாத ஒழுக்கத்தின் கண் காதன்மை செயல். உனக்கு இது பொருந்துற ஒழுக்கம் இல்லை, ஆனால் நீ அதை விரும்புகிறாயா? அதுதான் முட்டாள்தனத்துக்குள் முட்டாள்தனம் என்கிறார். உரைக்குறிப்பு: இருமைக்கும் ஆகா என்று நூலோர் கடிந்த செயல்களை விரும்பிச் செய்தல் என்பதாம். இருமையே இல்லை என்றான் சார். பரிமளருக்கு பைத்தியம் என்பார். இருமையே இல்லை, இதுதான் இந்த பிறவிதான் பிறவி. நம்ம இப்படித்தான் எல்லாரும் அறிஞர்கள் வெளிப்படுத்துகிறார்கள், அரசுகள் வெளிப்படுத்துகின்றன. எல்லாம் இப்ப வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்ப முன்னுக்கு இருந்தவன் எல்லாம் முட்டாளா? முட்டாள் சந்ததியில தோன்றினவன் தானா நீ? அதை எவ்வளவு தெளிவுபட சொல்லுகிறார். இருமைக்கும் ஆகா என்று நூலோர் கடிந்த செயல்களை விரும்பிச் செய்தல் என்பதாம். இம்மைக்கும் ஆகாது, மறுமைக்கும் ஆகாது. இப்படி கடிந்த செயல்களை விரும்பி செய்தல். நாளுக்கு நாள் நம்முடைய சமுதாயத்திலே இது வளர்ந்து கொண்டு போகிறது. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். நாளுக்கு நாள் கூடுகிறது. அதாவது என்ன, அந்த சிற்றினத்துக்கு என்ன எழுதினார்? நல்லதன் நன்மையும் தீயதன் தீமையும் இல்லென்பார் தொகை இன்றைக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம் பெரியவர்கள் தங்களுக்காக பாடினவர்கள் இல்லை, தங்களுக்காக சொன்னவர்கள் இல்லை, நமக்காக சொல்லி வைத்திருக்கிறார்கள். நம் வளர்ச்சிக்காக சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இவர் என்ன சொல்கிறார் என்றால், முட்டாள்தனத்துக்கு அடுத்த அடையாளம், எல்லா முட்டாள்தனத்துக்குள்ளேயும் முதலென்று வரக்கூடிய அடையாளம் என்னவென்றால், நமக்கு பொருந்தாத ஒழுக்கத்தை விரும்பத் தொடங்குதல். விரும்பவே கூடாது. ஏன் அது விரும்புகிற தன்மை வந்ததென்று கேட்டால், நாங்கள் நம்முடைய சமூகம் என்பது ஊராக குடும்பமாக வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு பொருள் நோக்கி சிதறிவிட்டோம். நம்முடைய பழைய தமிழர் வாழ்க்கை என்பது ஊரை விட்டு விலகி போக மாட்டார். நான் முன்பு சொல்லியிருக்கிறேன், சிலப்பதிகாரத்திலே சொல்லுவார், பொதுவரு என்னது சொல்லுவார்கள், பொதுவரு சிறப்பின் புகாரே ஆயினும் வரும். குடும்பங்கள் அந்த ஊரை விட்டு போக மாட்டார்களா? எனக்கு அந்த பாடல் வரி வர்ற பொழுது சொல்லுகிறேன். ஆகவே அந்த ஊரை விட்டு விலகாமல் எல்லாரும் வாழ்வார்களா? அப்படி வாழ்ந்தால்தான் உறவு தெரியும்.
இவன் எனக்கு மாமன், இவன் மச்சான், இவன் பெரியவன். இவன் சென்னைக்கு வந்துட்டோமா ஒருத்தனையும் தெரியாது. தெரியாத பட்சத்திலே பயப்பட தேவையில்லை. தெரிஞ்சாதானே பயப்பட வேணும். ஊர்ல இருந்தோமானால் பெரியப்பன் பார்ப்பான், சித்தப்பன் பார்ப்பான், பாட்டன் பார்ப்பான், சின்ன மாமா பார்ப்பான். டேய் சிகரெட்டாடா குடிக்கிறேன் அவன் திட்டுவான். ஆகவே அந்த அந்த ஒழுக்க முறைமை காப்பாற்றப்பட்டது. இன்று நாம் எல்லாரும் ஒரு நாடோடிகள் என்று சொல்தான் இன்றைக்கு நமக்குரிய பெயர். நாடோடிகளாக தெரிந்தபடியால் நம்மை நெறிப்படுத்த ஆட்கள் இல்லை. அந்த நெறிப்படுத்துற ஆட்கள் இருந்தால் இந்த பிழை செய்ய மாட்டோம். அவர் இப்ப நமக்கு மிஞ்சி இருக்கிற ஒரே ஒரு ஆள் இவர் தான், பரிமேலழகர். எல்லாரும் ஸ்ரீராம பார்க்கிறாரு. பரிமேலழகர் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒருத்தர். பல சொல்லுகிறார், உனக்கில்லாத ஒடுக்கத்திலே காதல் கொள்வது, விருப்பம் கொள்வதுதான் முட்டாள்தனத்தினுடைய, முட்டாள்களுக்கெல்லாம் முதல் முட்டாள்தனம் என்று இந்த குறள் சொல்லுகிறது. படியுங்கள். இருமைக்கும் ஆகா என்று நூலோர் கடிந்த செயல்களை விரும்பிச் செய்தல் என்பதாம். இவை இரண்டு பாட்டானும் பேதமேயது இலக்கணம் கூறப்பட்டது. இதுல ஒரு சொல் கவனிக்க வேண்டும். இருமைக்கும் ஆகாது என்று நூலோர் கடிந்த செயல்களை, கடிந்த என்றால் கண்டித்த, திருவள்ளுவர் கண்டித்த என்றது அர்த்தம் அல்ல. நூலோர், நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, அதை புரிந்து கொள்ளுங்கள். அறவழி வாழ்கிற வாழ்க்கைக்கான ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அதான் பாரதி சொல்லுகிற பொழுது சொன்னான், நான் மேடைகளில் சொல்வதுண்டு, என்னடா இந்த நாட்டில் உனக்கு பெருமை என்றால், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இந்நாடு, எங்க அம்மா அப்பா வாழ்ந்த ஊர், அதுதானா உனக்கு பெருமை என்று கேட்டால், இல்லை, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. அம்மா அப்பா இல்ல, பாட்டா பாட்டி பூட்டன் பூட்டி எல்லாரும் வாழ்ந்தது இந்த நாடு, அதுதானா பெருமை? இல்லை, இன்னொரு அதை விட பெருமை, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. சும்மா என்னுடைய மூதாதையெல்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தவன் இல்லை, எத்தனை தர்மங்களை விளங்கி சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறான். அதனாலே தான் இந்த நாட்டை நான் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்று கேட்டான். இந்த நாட்டை நான் தாயாக நினைத்து கும்பிடுவதற்கு காரணம், எங்க அப்பா வாழ்ந்தார், பாட்டன் வாழ்ந்தான், பாட்டி வாழ்ந்தார், சும்மா வாழ்ந்து விட்டு எத்தனை சிந்தனைகளை தொகுத்து என் கையிலே தந்து விட்டு போயிருக்கிறார்கள். அவற்றை நாம் பேண வேண்டும், அதை மறந்து போகாதீர்கள். அதனாலே தான் சொல்லுகிறார், என்ன எதிலே சொன்னேனது, இருமைக்கும் ஆகா என்று நூலோர் கடிந்தது. அதான் நூலோர் என்பது என்னவென்றால், திருவள்ளுவர் மட்டுமல்ல, அதுக்கு முந்தி அதுக்கு முந்தி அதுக்கு முந்தி அதுக்கு முந்தி எப்ப தொடங்கினது என்று தெரியவில்லை. இவள் என்று பிறந்தவள் என்று உணரா இயல்பினலாம் எங்கள் தாய் என்றான். எல்லாம் தேடுறான், தமிழ் எங்க வளர்ந்தது, அங்க என்ன என்ன இந்த இப்ப என்ன இடம் தோன்றிய கீழடி மேலடி, இது கீழடி, நீங்க போக 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 இன்னும் கீழடி 100 வரை போகிறது. இப்ப வந்த கீழடியில இவ்வளவு காலம் தமிழுக்கு வரையறை தமிழர்களுடைய வாழ்வுக்கு வரையறை செய்ய இப்ப கடைசியா சொல்லி இருக்கிறான், பிரமிட்ல தமிழ் எழுத்து இருக்குதான், பிரமிட்ல தமிழ் எழுத்து இருக்குதான், பிரமிட் தமிழ் எழுத்து பிரமித்து நிக்கிறோம் நாங்க. இது ஒரு பெரிய இனம் பாருங்க. நம்ம இனப்பெருமை தெரியாத மனிதர்களாக நாம் போனதுதான் பெருங்கொடுமை, பெருங்கொடுமை. நான் தமிழன் என்றால் யார் என்று தெரிந்து கொண்டால் ரோட்ல போற பொழுதே தமிழன் தலைநிமிர்ந்து தான் நடப்பான். அதனாலே தான் சொன்னார், இந்த நூல்கள் ஒரு நூல் அல்ல, 2 நூல் இல்லை, நாம ஒரே எழுது 2 திருவள்ளுவர் போன்றவர்கள் என்று சொல்லி இல்லை, நூலோர் சொன்ன, அது 1 2 பேருண்ட தானே இன்னார் என்று சொல்ல வேணும். எங்களுக்கு அதுல ஒரு பெரிய வரிசையே இருக்கிறது. நூலோர் சொன்ன நல்லது கெட்டது தெரியாமல் கெட்டதிலே காதல் கொள்வதுதான் முட்டாள்தனத்தினுடைய மூத்ததனம் என்கிறார். இருமைக்கும் ஆகா என்று நூலோர் கடிந்த செயல்களை விரும்பிச் செய்தல் என்பதாம். இவை 2 பாட்டானும் பேதமையது இலக்கணம் கூறப்பட்டது. பேதமைக்கு இலக்கணம், முட்டாள்தனத்தினுடைய இலக்கணம் சொல்லிவிட்டார். ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல், மற்றது காதன்மை கையல்லதன் கண் காதமை கொழல், பொருத்தமில்லாத ஒழுக்கத்தில். அவனுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது பாருங்கள். வயது 5 வயசு பிள்ளையிடம் 6வது கல்யாணம் முடியும்னு சொல்வார்களா? ஏன் சொல்றா? இல்லை, நீ தானே ஒழுக்கமே தேவையில்லை என்று சொல்ற. இன்னும் 5 வயசு பையனுக்கு கல்யாணம் பண்ணு, காமத்தை பற்றி சொல்லி கொடு, யாராவது சொல்லுவீங்களா? அதுக்குரிய பருவம் வந்த பிறகுதானே அதை செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகவே அதுக்கென்று ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. எல்லாரும் எல்லாம் செய்யலாம் என்று நினைப்பதை போல மூடத்தனம் ஒன்றும் இல்லை. அப்படி நம் பெரியவர்கள் வகுத்ததை விளங்கி கொள்ளாமல்
தேவையில்லாத இந்த சிற்றின்ப விஷயங்கள். அதான் சேக்கிழார் சுவாமிகள் வருடம் ஒரு முறை பெரியவர்கள் வந்தார்கள். அவர் முதன் மந்திரி. அப்போ பெரியவர்கள் வந்து இவர் பெரியவர்களை கண்டோன மாதிரி முதன் மந்திரி என்றால் பெரியவர்களுக்கு அவர் மரியாதை பண்ணியிருப்பார். இப்ப மாதிரி காலுக்கு மேல காலை கூப்பிட்டு வர சொல்லுன்னு சொல்லியிருக்க மாட்டார். எல்லாரும் வந்தோடனே இவர் அவர்களை வணங்கி இருப்பார். என்ன வந்தது நோக்கம் என்ன என்று கேட்ட, ஒரு ஊர் எப்படி இருந்தது, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஒரு ஊர் எப்படி இருந்ததுன்றதை சொல்ல நினைக்கிறேன். ஊர் பெரியவர்கள் முதலமைச்சரை சந்திக்க வருகிறார்கள். முதலமைச்சர் கேட்கிறார், என்ன விஷயம்? முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ராசா சீவக சிந்தாமணி படிக்கிறாராம். சும்மா ஒரு புத்தகம் சார். ராசா சீவக சிந்தாமணி புஸ்தகம் படிக்கிறாராம். அது இன்ப நூல், இன்பத்தை பற்றி அதிகம் சொல்லுகிற நூல். இந்த நூலை படித்தால் இன்பம் பற்றிய நாட்டம்தான் உண்டாகும். எங்க வேர் பிடிச்சிருக்கிறார்கள் என்று பாருங்க. இன்பம் பற்றிய நாட்டம்தான் உருவாகும். ராசாவே ஒரு புத்தகம் படிக்கிறான்டா எல்லாரும் படிப்பான். அது உலக இயற்கை தானே. ராசாவுக்கு பிடிச்சது மக்களுக்கு பிடிச்சிடும். இவர் படிக்கிறார் என்று கேள்விப்பட்டு இப்ப எல்லாரும் படிக்க தொடங்குகிறார்கள். ஊர் நாசமா போகுது, நீங்க தான் முதலமைச்சர், தடுங்க என்று சொன்னார். நான் நினைச்சு ரசிக்கிறது உண்டு, இப்படி சொல்ல ஊர்ல பெரிய மனுஷன் இருந்திருக்கிறானே. இப்படி சொல்றதுக்கு ஊர்ல பெரிய மனுஷன் துணிஞ்சு போய் ஒரு முதலமைச்சரிடம் இப்படி நடந்து போச்சு, நீங்கள் தான் தடுக்க வேணும் என்று சொல்றதுக்கு அந்த காலத்துல அந்த ஊர்ல பெரிய மனுஷன் தான். அந்த ஊர் எப்படி நல்லா இருந்திருக்கு பாருங்க. மதுரை கோவலன் இறந்து போய்விட்டான், செய்தி வந்துவிட்டது கண்ணகிக்கு. சிலம்பையும் எடுத்துக்கொண்டு புறப்படுறாள் மதுரையை நோக்கி. மதுரை நடுங்குது. ராசா நடுங்கிட்டான் என்றார் இளங்கோவடிகள். விரிந்த உடலும் அந்த வெண்பா ஒன்று இருக்குது, கையளவே தோற்றான் ஏதோ ஒன்று முடியும் அந்த பாட்டு. வர்ற பொழுது மதுரைக்குள்ள கால் தூக்கி வச்சுட்டாள். வச்சோன்னா முதல் கேள்வி என்ன கேட்டாள் தெரியுமா? சான்றோரும் உண்டுகொள், சான்றோரும் உண்டுகொள் என்றாள். இந்த நாட்டுல சான்றோர்கள் இருக்கிறாங்களாடா? ஒரு பொம்புளைட்ட இருந்து குரல் எழும்புது, சான்றோரும் உண்டுகொள். நாம என்ன சாமி பண்ணினோம்? அது அவர் அல்லவா கழுத்தை வெட்டினார், எங்களை ஏன் கேட்கிறேன்ட்டு நாங்க சொல்லுவோம். அப்படி சொல்லாதே. நீ சான்றோனாக இருந்திருந்தால் இந்த நாட்டு ராசா பிளவிட்டிருக்க மாட்டான். ஆகவே முதல் பதில் சொல்ல வேண்டிய ஆள் நீதான். எப்படி ஒரு நாடு இருந்திருக்க? இந்த நாட்டுல நாங்கள் வாழ்கிறோம். அதனால அவர் சொன்னார், என்ன சொல்கிறார் என்றால், என்னது எதுக்கிட்ட சேக்கிழார் கதையிலே இதை சொன்ன உடனே சேக்கிழார் போய் அவர்கிட்ட சொல்லி, நீங்க இதை படிக்கப்படாது, அப்ப என்ன புஸ்தகம் படிக்கணும்னா சிவசிந்தனை தருகிற நூல்களை படியுங்கள். அது என்ன நூல்? அடியார்கள் வரலாற்றை படியுங்கள். அடியார் வரலாறு எந்த நூல்ல படிக்கலாம், எந்த லைப்ரரியில எடுக்கலாம்னு அவர் கேட்டிருப்பார் போல இருக்கு. அங்கங்க சொல்லி இருக்கிறார்கள், என்ன நூலா வரையில் என்றிருப்பார் இவர். அப்படியான நீயே படிச்சு கொடுன்னுட்டார் அவர். அது பெரிய புராண சொற்பொழிவா போய்விடும், அது வேண்டாம். ஆகவே ஒரு ஊர் அப்படித்தான் இருக்க வேணும் பாருங்க. ஒரு சமுதாயம் என்பது, சமுதாயத்தில் இருக்கிற பெரியவர்கள் மற்றவர்களுக்கு நல்லதை சொல்ல வேண்டும், அவர்கள் வழியிலே மேலே மேலே போக வேணும். இது எங்க தொடங்கினேன்? அந்த இடத்த நூலோர் கடிந்த செயல். நூலோர் என்கிறவர்கள் சமுதாயத்திலே எங்களுக்கு காலாகாலமாக இருக்கிறார்கள். இன்று நேற்றல்ல, காலாகாலமாக இருக்கிறார்கள். அவர் சொன்ன ஒழுக்கத்திலே காதல் கொள்ள வேண்டும். அதை விட்டு கண்டபடி எவனும் சொல்லி, இப்ப நம்ம எந்த நாட்டிலே காசோட எவன் இருந்தாலும் அவன் துப்புற எச்சில் தான் எங்களுக்கு இப்ப அமிர்தம். பணம் வச்சிருக்கிறானா, அமெரிக்கால பணமா, அங்க பணமா, அவன் சும்மா விட்டதுள்ள கேடு கெட்டதை சொல்லுவான். அது எங்களுக்கு இப்ப இப்படி கையிலே ஏந்தி கொள்வோம். அட முட்டாள் பையிலே, எத்தனை பெரியவர்கள் உன்னை வழிபடுத்தி அமிர்தத்தை கையிலே கொட்டி விட்டு போயிருக்கிறார்கள். அதை தூர எறிந்து விட்டு இதை பெறுகிறாய், ஏதம் கொண்டு ஊதியம் போக விடுகிறாய். ஆகவே காதல் கொள்ள வேண்டியவற்றில் காதல் கொள்வது, நூலோர் சொன்ன அந்த நல்ல விஷயத்தை போற்றுவது என்று எழுதுகிறார். குறள் எண் 832 மறுவாசிப்பு. பேதைமை உள்ள எல்லாம் பேதைமை, காதன்மை கையல்லதன் கண் செயல். உரை: பேதைமை உள் எல்லாம் பேதைமை. ஒருவனுக்கு பேதைமை எல்லாவற்றுள்ளும் மிக்க பேதைமையாவது கையல்லதன் கண் காதன்மை செயல். தனக்கு ஆகாத ஒழுக்கத்தின் கண் காதன்மை செய்தல். உரைக்குறிப்பு: இருமைக்கும் ஆகா என்று நூலோர் கடிந்த செயல்களை விரும்பிச் செய்தல் என்பதாம். இவை இரண்டு பாட்டானும்
பேதைமையது இலக்கணம் கூறப்பட்டது. ம், குறள் எண் 833. ம். நாணாமை, நாடாமை, நாரின்மை, யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். ம். இது மூன்றாவது போல் திருவள்ளுவர் அடிக்கிறார். முட்டாளுக்கு என்ன தொழில் என்று சொன்னோன்னே சொன்னார், நாணாமை, நாடாமை, நாரின்மை, யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். இதுதான் முட்டாளை அடையாளப்படுத்தணுமா? இந்த நாளையும் எவன் தொழிலா வச்சிருக்கிறானோ அவன் முட்டாள். அப்படிங்க. நாணாமை, நாடாமை, நாரின்மை, யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். இது திருவள்ளுவர் சொல்லிட்டார். நாதாமை நாட. இதுக்கு அவர் விளக்கம் சொல்றாரு அந்த தமிழ்லயே பாருங்க. உரை: நாணாமை, நாண வேண்டுபவற்றுக்கு நாணாமையும். வெக்கப்பட வேண்டியது நாணாமை என்றால் வெக்கப்படாமை. அது என்ன வெக்கப்படாமை என்றால், வெக்கப்படாமலே இருக்கிறதா என்றால் அப்படி இல்லை. பட வேண்டியவற்றுக்கு வெக்கப்படாமை, இதுதான் நாணாமை. இப்ப இதெல்லாம் மாறி வந்துட்டுது பாருங்க. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். நாணாமை என்றால் இப்ப இப்ப என்ன சொல்லுகிறார்கள்? பெரிய பெரிய மனிதர்களுடைய கூட்டம். ஒருத்தன் சொல்றான், குடிச்சிட்டு வர்றான் வீட்டுக்கு. ஏனப்பா மனைவி கேட்கிறாள், குடிக்க தொடங்கிட்டீங்களான்னு கேட்கிறாள். இவன் சொல்றான், அங்க எல்லாம் பெரிய மனுஷர் குடிச்சாங்க, நான் எப்படி குடிக்காம இருக்கிறது? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? பெரிய மனுஷர்ன்றா குடிக்கணுமா? நாண வேண்டியவற்றுக்கு நாணாமை. நாணாமை, நாண வேண்டுபவற்றுக்கு நாணாமையும். நாடாமை, நாட வேண்டுபவற்றை நாடாமையும். நாண வேண்டியதுக்கு நாணாமை. நாட வேண்டியது என்று சில விஷயங்கள் இருக்கிறது, அதை நாடமாட்டான், நாடாமை. நாரின்மை, யாவர் மாட்டும் முறிந்த சொல் செயலுடைமையும். இது நான் பின்ன வர்ற பொழுது சொல்லுகிறேன். யாவர் மாட்டும் அவன் இவன் என்று இல்லை, எவர் மாட்டும் முறிந்த சொல் செயல் உடைமை. யாதொன்றும் பேணாமையும், பேண வேண்டுமவற்றுள் யாதொன்றனையும் பேணாமையும். கொஞ்சம் கொஞ்சம் பேணாமல் விடுறதில்லை, ஒன்றையும் பேணாமல் விடுதல். பேதை தொழில். பேதையது தொழில். முட்டாளுக்கு இதுதான் தொழில் என்கிறார். புழிப்பவராட்டி படிச்சிருங்க. நாண வேண்டுபவற்றுக்கு நாணாமையும், நாட வேண்டுபவற்றை நாடாமையும், யாவர் மாட்டும் முறிந்த சொல் செயல் உடைமையும், பேண வேண்டுபவற்றுள் யாதொன்றனையும் பேணாமையும் பேதையது தொழில். உரைக்குறிப்பு: நாண வேண்டுமவை பழி பாவங்கள். இவ்வளவுதான். எதுக்கு வெக்கப்பட வேண்டும் என்றால், பழிக்கு வெக்கப்பட வேண்டும், பாவத்துக்கு வெக்கப்பட வேண்டும். பழியை செய்துவிட்டு வெக்கப்படாமல் இருந்தால் அந்த அப்படி ஒரு சமுதாயம் வந்து விட்டால் எல்லாருக்கும் நரகம்தான். எல்லாருக்கும் நரகம், பெரிய நரகம் உண்டாக்கி வச்சிருப்பார்கள் நமக்காக. ஏனென்றால் நாங்கள் இந்த விஷயத்திலே இப்ப வர வர மாறிக்கொண்டே வருகிறோம். என்ன சொன்னார் முதல் குறிப்பு? நாண வேண்டுமவை பழி பாவங்கள். பழிபாவத்துக்கு நாண வேண்டும். உலகம் பழிக்குமே என்று கொஞ்சமாவது பயப்பட வேண்டும். என்ன சொல்ல, அது ஒருவருக்கும் இல்லை என்று ஆகிவிட்டது. கற்றவர்களுக்கு இல்லை, இறை நம்பிக்கையாளர்களுக்கு இல்லை, பெரிய 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 சாமிமார் என்று சொல்லுகிறவர்கள்ட்டையும் இப்ப இதை காண முடியவில்லை. நாண வேண்டியவற்றுக்கு நாணாமை. பழிபாவம் பழிவருமே என்று ஒரு அச்சத்தோடு வாழ பழக வேண்டும். அச்சம் கூடாதுதான், இதுக்கு அச்சம் தேவை. இதை செய்தால் உலகம் என்னை பழிக்குமே என்ற அந்த பயம் இருக்க வேண்டும். அதுதான் சொன்னார். சொல்லுங்கள். நாண வேண்டுமவை பழி பாவங்கள், நாட வேண்டுமவை கருமங்களில் செய்வன தவிர்வன. பாவம், உயிர்கொலை ஒரு பாவம். இன்றைக்கு அது ரொம்ப சாதாரணமாக ஆகிவிட்டது. எங்கள் யாழ்ப்பாணத்திலே நான் பிறந்ததே லேட்டண்டா இப்ப எப்படின்னு நினைச்சுக்கொள்ளுங்கள். பல ஊர்களிலே அசைவ சாப்பாடு என்ற பேச்சுக்கு ஊர்களிலேயே இடம் இருக்காது. மீன் விற்கிறவன் அந்த 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 ஊருக்கே போக மாட்டான். என்றால் அது பரம்பரையாக அந்த ஊர்ல அசைவம் சாப்பிடாதவர்கள் தான் இருப்பார்கள். நம்பிக்கையா ஒருத்தன் சாப்பிடான்னு இன்னும் ஒரு ஆண்டு கேட்பார்கள். அப்படி இருந்திருக்கிறது ஒரு காலத்திலே. இப்போ அது நேரமாக மாறிவிட்டது. நாணாமை பழிபாவங்களுக்கு. பாவம் என்கிறது எல்லா பாவத்தையும் நீக்கிவிட வேண்டும், பாவத்துக்கு பயப்பட வேண்டும். இது ஒன்று.
நாட வேண்டுமவை கருமங்களில் செய்வன தவிர்வன. இதுதான் எந்த கர்மத்தை செய்யலாம், எந்த கர்மத்தை செய்யக்கூடாது என்று தெரிந்திருக்கிறது. செய்ய வேண்டியவற்றை செய்ய தெரிய வேண்டும், செய்யக்கூடாததை செய்யாமல் இருக்க வேண்டும். செய்யக்கூடியதை செய்யாமல் இருந்தாலும் அது நாணத்துக்குரியது, செய்யக்கூடாததை செய்தாலும் அது நாணத்துக்குரியது. இது நாட வேண்டுமவை. ரெண்டாவது சொல்றது நாட வேண்டுமவை கருமங்களில் செய்வன தவிர்வன. கர்மங்களில் செய்வன தவிர்வன. சரி, அது இவற்றைத்தான் நான் செய்வனவற்றை நாட வேண்டும், செய்யக்கூடாதவற்றை தவிர்க்க வேண்டும். இது ரெண்டும் செய்வதுதான் அடுத்ததாக சொன்னது நாணாமை, நாடாமை. மூன்றாவது முறிதல் கண்ணறுதல். அடுத்தது சொன்னார், அது என்ன அந்த குரல் வரிய வாசியங்கள்? நாரின்மைக்கு சொன்னாருங்கய்யா. யாவர் மாட்டும் முறிந்த சொல் செயலுடைமையும். அந்த முறிதலுக்கு கண்ணறுதல்ங்கிறார். முறிந்த, அதாவது இது ரொம்ப முக்கியமானது பாருங்கள். யாவர் மாட்டும் முறிந்த சொல் செயல் உடைமை. ஒரு மனிதனுக்கு, மனிதன் என்பதற்கு என்ன லட்சணம் என்றால் சிந்திக்கிறவன் என்று அர்த்தம். சிந்திக்கிற ஒருவன் ஒருவரோடு பேசுகிற பொழுது, நாங்கள் முன்னுக்கே படிச்சுட்டோம், சொல்லிலே ஏற்படக்கூடிய குற்றங்கள் என்று படித்து விட்டோம். இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு 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 மனிதர்களோடு பேசுகிற பொழுது முறித்து, இப்பவும் அந்த வார்த்தை பிரயோகம் எங்க ஊர்ல இருக்கிறது, அவனை முறிக்க கதைக்கிறான் என்று சொல்வார், முறிக்க பேசுகிறார்கள் என்று. அதாவது சும்மா போய் கதைச்சா ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் பேசுதல், அதான் கண்ணறுதல் என்று எழுதுகிறார். கண்ணறுதல் என்றால் என்ன அர்த்தம் என்றால் இரக்கமின்மை. உங்களுக்கு தெரியும், கண்ணோட்டம் என்று ஒரு அதிகாரம் படித்தோம். கண்ணோட்டம் என்றால் கருணை செய்தல். கருணைக்கும் கண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறது, கண்ணிலே தான் கருணை முதல் வெளிப்படும். ஆகவே அதுக்கு கண்ணோட்டம் என்றே பெயர் வைத்து விட்டார்கள். கண்ணறுதல் என்றால் கண்ணோட்டம் இல்லாமல், கருணை இல்லாமல் பேசுகிற பேச்சு, கருணை இல்லாமல் செய்கிற செயல். இதை அறிவுள்ளவன் செய்ய மாட்டான். சில பேருக்கு இது இயல்பு. அதாவது சும்மா ஐயா சுகமா இருக்கீங்க, நான் சுகமா இருந்தேன், உனக்கு என்னடா, அவன் என்ன அன்பின் மேலேதான் பேசினான். இதுதான் இந்த முறிச்சு பேசுறது. அவன் ஒரு நல்லது செய்ய விட்டால் அதை உதாசீனப்படுத்துவது. இதுவும் முட்டாள்தான் இதை செய்வான் என்கிறார். படிங்க. முறிதல் கண்ணறுதல். பேண வேண்டும் அவை குடிப்பிறப்பு கல்வி ஒழுக்கம் முதலாயின. இதிலே இப்ப 2 போச்சு. 3 விஷயத்தை நாங்கள் பேண வேண்டும் என்கிறார். என்ன விஷயம் என்றால் கல்வி, குடிப்பிறப்பு, கல்வி, ஒழுக்கம். இப்ப குடிப்பிறப்பு சொல்லக்கூடாது என்கிறார்கள். குடிப்பிறப்பு என்றால் சாதி என்று, இந்த சாதி சண்டைக்கு அதுக்கு தான் குடிப்பிறப்பு என்று பெயர் வைத்து விட்டார்கள். அதல்ல குடிப்பிறப்பு என்றால். குடிப்பிறப்பு என்று திருவள்ளுவர் ஒரு அதிகாரம் படிக்க போகிறார், பின்னாலே வரப்போகிறது. குடிப்பிறப்பு என்றால் என்ன என்று கேட்டால், பல தலைமுறையாய் ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்து நடக்கிற நடத்தைகளிலே நல்லது கெட்டதுகளை அதன் அனுபவம் மூலம் தெரிந்து கொண்டு தம்முடைய சந்ததிக்கு அந்த நல்லதை மட்டும் சொல்லிக் கொடுத்து வந்தால் அந்த சந்ததி உயரும். அப்படி ஒரு சந்ததியை கண்டால் இவன் நல்ல குடிப்பிறப்பிலே வந்திருக்கிறான் என்று சொல்வார்கள். குடிப்பிறப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. எல்லா ஜாதியிலும் குடிப்பிறப்பு உண்டு, அதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா ஜாதியிலும். ஜாதி என்பது என்னவென்றால் வித்தியாசம் தானே. பாருங்கள், வாழ்க்கை. இப்போ கடையிலே மாம்பழம் வாங்க போகிறீர்கள். ஒரு மாம்பழம் சொல்லுகிறான் 100 ரூபா என்கிறான், புளி மாம்பழம் 10 ரூபா என்கிறான். ஏன் நீங்கள் 100 ரூபா மாம்பழம் வாங்கி கொண்டு வருகிறீர்கள்? மாம்பழத்துக்குள்ளே வேற்றுமை பார்க்கலாமா? மாம்பழம் என்றால் எல்லாம் மாம்பழம் தானே, 10 ரூபாய்க்கு கிடைக்கிற மாம்பழத்தை நாம் உதாசீனம் படுத்தலாமா என்று 10 ரூபா மாம்பழத்தை வாங்குவியா? எவனாவது வாங்குவியா? அந்த மாம்பழத்துக்கு 100 ரூபா கொடுத்து வாங்குறேன். அது அழகா இருக்கிறது, சுவையாக இருக்கிறது, நல்ல பண்புகளை கொண்டிருக்கிறது. ஆகவே அதுக்கு காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை வாங்கிடான்னு தானே நாங்க வாழ்க்கையிலேயே சொல்லுகிறோம். இதை விட்டு சும்மா எல்லாரும் சமம், எல்லாம் சமம் என்ற பேச்சு சமுதாயத்திலே இல்லை. பண்பு தான் சமம். பண்பு உயர்ந்திருந்தால் அவன் பெரியவன், பண்பில்லாவிட்டான் சின்னவன். ஆகவே இந்த அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன கடைசியாக சொன்னது? பேண வேண்டும் அவை குடிப்பிறப்பு கல்வி ஒழுக்கம் முதலாய். பேணவே வேண்டும். எனக்கு அது என்னுடைய அட்ரஸ் பாருங்க, குடிப்பிறப்புங்கிறது.
என்னுடைய அப்பா இப்படி இருந்தார், அப்பா இப்படி இருந்தார், அப்பா இப்படி இருந்தார், அதனாலே நானும் இப்படி இருக்கிறேன். எங்க குடும்பத்துக்கான அடையாளம் சொல்லுகிற பொழுது நாங்கள் இத்தனை தர்ம காரியங்கள் செய்தோம், இப்படி சில குடும்பங்கள் சொல்லுகிற பொழுது கேட்டு நான் மகிழ்ந்திருக்கிறேன். மது இருக்கிறபடியா சொல்றதா வைக்கப்படாது. இந்த நகரத்தாரிடம் இந்த தன்மை உண்டு. நகரத்தாரிடம் போய் பார்த்தால், நான் அந்த பக்கங்களில் பேசுறது போன எந்த வீட்டுக்கு போனாலும் அங்க ஒரு பெருமை சொல்லுவார்கள். இன்ன கோயிலுக்கு எங்க பாட்டாதான் திருப்பணி பண்ணினார், எங்க கோயிலுக்கு இந்த பாட்டாதான் கோபுரம் கட்டி கொடுத்தார். இதை ஒரு பெருமையாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது அந்த குடிப்பிறப்பினுடைய விளைவு. அப்ப பாட்டா செய்து கொடுத்தான், அவன் செய்து கொடுத்தான்னு இப்ப பையனும் செய்வான். அதுபோல நல்லியல்புகளை நம் சந்ததிக்காக்கி கொண்டு போகிறது தான் இந்த குடிப்பிறப்பு என்பது. இல்லை, அது தனியே உயர் ஜாதியிடம் மட்டும்தான் இருக்கிற பல பேரிடம் இருக்குது. ஒரு பசிக்கு சோறு போடுறது கூட ஒரு நல்லியல்பு தான், அது குடும்ப அமைப்பிலே வரும். அதனாலே தான் இங்கே சொல்லுகிறார் குடிப்பிறப்பு என்கிறார். குடிப்பிறப்பு என்பது என்ன எழுதுகிறார்? நாட வேண்டும் அவை குடிப்பிறப்பு, கல்வி, ஒழுக்கம் முதலாகிய. கல்வியும் அப்படித்தான், படிப்பிலேயும் தொடர்ந்து நாம் நாட்டம் வைத்திருக்க வேண்டும். அடுத்தது ஒழுக்கம். ஒழுக்கம் இது ரொம்ப முக்கியமானது. ஒழுக்கம் இல்லாவிட்டால் குடிப்பிறப்பு போய்விடும், ஒழுக்கம் இல்லாவிட்டால் கல்வி போய்விடும். ஆகவே ஒழுக்கம்தான் இதனுடைய அடிப்படை. இவைதான் நாட வேண்டியவை என்கிறார். நாட வேண்டும், பேண வேண்டுமவை குடிப்பிறப்பு, கல்வி, ஒழுக்கம் முதலாயின. யாதொன்றும் பேணாமை என்று சொன்னாரே, எது பேண வேண்டியதென்றால் இதுதான் பேணுதல், இதை பேணாததுதான் யாதொன்றும் பேணாதல் என்கிறார். இவை பேதைக்கு எஞ்ஞான்றும் இயல்பாய் வருதலின் தொழில் என்றார். அதாவது இவை என்றால் இந்த விஷயத்தை செய்வதல்ல, செய்யாமை. நாணாமை, நாடாமை, நாரின்மை, யாதொன்றும் பேணாமை ஆகிய இவை முட்டாளுக்கு இயல்பா வருமா? முட்டாள்கிட்ட இது தானா வந்து பொருந்தும். அதனாலே அதை அவருக்கு தொழில் என்றார். தொழிலே ஒருத்தர் சொல்லிக் கொடுக்காமலே செய்யறது போல இவன் செய்வானாம் இந்த வேலையை. அதுதான் முட்டாளுக்கு தொழில் என்று முடித்தார் என்று அவர் அதில் ஒரு கிண்டல் பண்ணிவிட்டு போகிறார். இவை பேதைக்கு எஞ்ஞான்றும் இயல்பாய் வருதலின் தொழில் என்றார். குறள் எண் 833 மறுவாசிப்பு. நாணாமை, நாடாமை, நாரின்மை, யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். உரை: நாணாமை, நாண வேண்டுமவற்றுக்கு நாணாமையும், நாடாமை, நாட வேண்டுமவற்றை நாடாமையும், நாரின்மை, யாவர் மாட்டும் முறிந்த சொல் செயல் உடைமையும், யாதொன்றும் பேணாமையும், பேண வேண்டுமவற்றுள் யாதொன்றுனையும் பேணாமையும் பேதை தொழில். பேதையது தொழில். உரைக்குறிப்பு: நாண வேண்டுமவை பழி பாவங்கள், நாட வேண்டுமவை கருமங்களில் செய்வன தவிர்வன, முறிதல், கண்ணறுதல். பேண வேண்டுமவை குடிப்பிறப்பு, கல்வி, ஒழுக்கம் முதலாயின. இவை பேதைக்கு எஞ்ஞான்றும் இயல்பாய் வருதலின் தொழில் என்றார். ரெண்டு விஷயம், அவனுக்கு அது இயல்பாய் வரும், எஞ்ஞான்றும் இயல்பாய் வரும். இன்றைக்கு நாளைக்கு எப்பவும் இவனுக்கு இது இயல்பாய் இருக்கும். அதனாலே அவனுக்கு அதை தொழில் என்று சொன்னார் என்கிறார். இன்றைக்கு 3 குறள் படித்திருக்கிறோம். ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல் முதலடையாளம். அடுத்தது காதன்மை, கையன்மை, கையல்லதன் கண் செயல், கையல்லதன் கண் கண் காதன்மை செய்தல் ஒன்று. அடுத்தது நாணாமை, நாடாமை, நாரின்மை, யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். ஒவ்வொரு முறையும் இந்த 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 குறள்கள் எல்லாம் எங்களுக்கு ஏதாவது புகழ் சம்பந்தமான குறளிலே நாங்கள் பொருந்துவோமோ என்று பார்ப்போம். அதை விட இதுல பார்க்கறதான் முக்கியம். இந்த குறள்களிலே நாம் பொருந்தினால் அதை உடனடியாக நீக்க வேண்டும், உடனடியாக நீக்க வேண்டும். வள்ளுவர் என்றோ நமக்காக செய்து வைத்த குறள்கள். பரிமேலழகர் இவ்வளவு கஷ்டப்பட்டு உரை எழுதியதுக்கு காரணம் தமிழ் டிபார்ட்மெண்ட்ல PhD தருவார்கள் என்பதற்காக அவர் செய்யவில்லை. நாம் இதை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று தந்திருக்கிறார். மற்றைய குறள்களும் இதே போல நல்ல குறள்கள். இன்றைக்கு 3 குறள்கள் படித்திருக்கிறோம். நாளைக்கு மற்றைய குறள்களை படிப்போம் என்று சொல்லி இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து
நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. உயர்வள்ளுவத்தின் மற்ற குறள் விளக்கங்களை கேட்க www.karka.co.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர்வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.